இது கனடா ஸ்கையோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்புள்ளங்களையும் மீண்டும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். இன்று நமக்கு சிறப்பு சிந்தனை உரை வழங்க நம்முடன் இணைந்திருப்பது முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் 22ஆம் ஆண்டிலிருந்து பல தொடர் சிந்தனை உரைகளை நமது மன்றத்திலே வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையிலே இப்பொழுது வாழ்வியல் என்ற ஒரு தலைப்பிலே தொடர் சிந்தனை உரை வழங்கி வருகின்றார்கள். இன்று பாகம் 40. ஐயாவை பற்றி எல்லோருக்கும் நன்கு தெரியும். எனவே ஐயாவுடைய அறிமுகம் என்று பெரிதாக தேவையில்லை. என் மனதில் பட்ட ஒரு விடயத்தை இங்கு கூறிக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்வோம். இந்த நிகழ்ச்சிக்கு பேராசிரியர் ஆன்மீகத்திலே ஆழமான அறிவு படைத்தவர். வேதாத்திரியத்தை முழுமையாக ஏற்று வேதாத்திரிய தன்னை முழுமையாக துவைந்து எடுத்து வேதாத்திரியத்தின் அடிப்படையிலே ஆன்மீகத்தை சிறப்பாக விளக்குபவர். வேதாத்திரியம் ஆன்மீகத்தின் மகுடம், சிகரம் என்று ஐயா ஆழ்த்தனமாக நம்புபவர். ஐயாவுடைய ஆன்மீகம் பற்றிய விளக்கங்களோடு இன்னும் சிறப்பாக நான் ஐயாவுடைய சிந்தனை உரைகளை கேட்கின்ற போது ரசிப்பது ஒன்று, ஐயாவுடைய ஆராய்ச்சி தரம். எந்த ஒரு விடயத்தையும் ஆழமாக ஆராய்ந்து அதை லொஜிக்கலாக அந்த ஆராய்ச்சிகளை செய்து அந்த தான் ஆய்ந்து கண்ட விளக்கங்களை எல்லாம் மிகவும் லொஜிக்கலாக ஐயா இந்த சிந்தனை உரையிலே எமக்கு வழங்குவார். சமகால அறிவியல் அடிப்படையிலே சமகால மக்களால் ஐயாவுடைய சிந்தனை உரையை விரும்பி ஆழ்ந்து கேட்கக்கூடிய வகையிலே ஐயா அந்த தன்னுடைய ஆய்வு மூலம் பெற்ற அனுபவங்களையும் அறிவுகளையும் நம்முடன் பரிமாறிக்கொள்வார். அது இந்த கால மக்களுக்கு மிக ஆவலுடன் விருப்பத்துடன் கேட்கக்கூடிய அறியக்கூடிய, நாமும் ஐயாவுடைய இந்த அனாலிட்டிக்கல் அப்ரோச் என்று சொல்லுவோமே அதை ரசித்து நாமும் அதை பின்பற்றக்கூடியதாக இருக்கும் என்றதுதான் என்னுடைய அனுபவம். ஐயாவுடைய சிந்தனைகளை கேட்கின்ற போது வேதாத்திரி மகரிஷி எவ்வாறு பாமர மக்களின் சிந்தனையாளர் என்ற வகையிலே இலகுவாக தத்துவங்களை விளக்கினாரோ அதை மேலும் அறிவியல் பூர்வமாக விளக்குபவர் பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள். மாணவர்களாக ஐயாவுடைய வகுப்புகளை கேட்டு கற்பதிலே ஒரு தனி இன்பம் உண்டு. இது எனது மனதிலே ஐயாவுடைய சிந்தனைகளை கேட்கின்ற போது தோன்றிய ஒரு எண்ணம். அதை இங்கு குறிப்பிட வேண்டும் என்று விரும்பியிருந்தேன். இப்பொழுது ஐயாவை வாழ்வியல் பாகம் 40 சிந்தனை உரையை ஆரம்பிக்குமாறு கனடா ஸ்கையோகா மன்றத்தின் சார்பிலே பணிவன்புடன் கொண்டிருந்தேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க.
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த இணையவழி நிகழ்ச்சியில் தொடர்ந்து கலந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து வாழ்வியல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையை 40ஆம் பாகத்தில் காயல்ப பயிற்சியை பற்றிய கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அதாவது எளிய முறை உயிர் பயிற்சி காயகல்பம். இதை பற்றி மகர்ஷியுடைய ஒரு கவிதை: சுக்கிலத்தை மேலேற்றி மனதை வைத்து துரிய நிலை நின்று தவமாற்றும் யோகம், சுக்கிலத்து தவம் குதத்து பயிற்சி கூட்டி தூக்கம் போகம் உணவு முன்னம் செய்ய சுக்கிலமே கெட்டியாம் ஆண்மை ஓங்கும், தொல்லை தரும் நோய் வகை போம் இளமை காக்கும், சுக்கிலத்தோடு உயிர் ஜீவகாந்தம் மிக்கும், சூட்சுமமாம் இக்கலையே காயகற்பம். ஒரு 8 வரிகளிலே அற்புதமான விளக்கத்தை சுருக்கமாக இதற்குள் அடக்கியிருக்கின்றார் மகர்ஷி அவர்கள். சுக்கிலத்தை மேலேற்றி மனதை வைத்து துரிய நிலை நின்று தவமாற்றும் யோகம். அதாவது நம்முடைய வித்து சக்தியை உச்சிக்கு ஏற்றி, அதுவும் நாம் துரிதவம் செய்கின்ற போது உச்சியில தான் மனதை வைக்கின்றோம். சுக்கிலத்து தவம் குதத்து பயிற்சி கூட்டி, அப்படி மேலேற்றக்கூடிய ஓஜஸ் மூச்சுக்கு முன்பு அடிப்படையாக அஸ்வினி முத்திரை என்ற குதத்து பயிற்சி கூட்டி, இவற்றோடு தூக்கம் போகம் உணவு முன்னும் செய்ய, இந்த பயிற்சிகளை எப்போதெல்லாம் செய்ய வேண்டும் என்றால், பொதுவாக காலையில் சில பயிற்சிகள், அதே போல மாலையில் சில பயிற்சிகள், இவற்றோடு தூக்கம் போகம் உணவு, நீர் அருந்தும் போது உணவு உண்ணும் போது அதற்கு முன்னால் காயல்பம் செய்து அந்த நீரை அருந்துவது, உணவை உண்ணுவது, அதே போல உறக்கத்துக்கு முன்பு ஒரு பயிற்சி இருக்கிறது, அந்த உடல் ரிலாக்ஸேஷனோடு செய்யக்கூடிய காயல்பம். அதே போல போகம், இது மிக முக்கியமான ஒரு அம்சம். பொதுவாக காயல்ப பயிற்சி விளக்கங்களில் இதை சேர்ப்பது இல்லை. அந்த பயிற்சி குறிப்பேட்டிலே தம்பதியர்களுக்கு என்று ஒரு சிறப்பு பயிற்சி மகர்ஷி குறிப்பிட்டிருப்பார்கள். அதன் குறிப்பு தான் இந்த வார்த்தை போகம் என்பது. அதாவது தாம்பத்தியத்தின் போது அஸ்வினி முத்திரை, அதுல ஓஜஸ் எப்படி செய்வது என்ற குறிப்பு அந்த நூலில் இருக்கிறது. இதுல என்ன சிறப்பு என்றால், ராமாயணத்துல ஒரு அருமையான கருத்து இருக்கும். ராமன் எப்படி பிறந்தான்? புத்திர காமஸ்டி யாகம், அதாவது மகப்பேறு வேண்டி செய்கின்ற யாகம் செய்தாரு தசரதன். அந்த வேள்வியிலே ஒரு மாம்பழம் வந்தது. அதை பாதி அறுத்து கோசலைக்கு தந்தார், ராமன் பிறந்தான். மீதிருந்த பாதியிலே அறுத்து கைகைக்கு தந்தார், பரதன் பிறந்தான். மீதிருந்ததிலே பாதி அறுத்து சுமதிலைக்கு தந்தார், இலக்குவன் பிறந்தான். இன்னொரு பாதி இருக்குமே, அதையும் சுமதிலைக்கு தந்தார். அதுக்கு சத்ருக்னன் என்று 2 குழந்தைகள் பிறந்ததாக கதை. சரி, ஏன் மாம்பழம் வந்தது? அதுல இருந்து எப்படி குழந்தை பிறக்கும்? மாம்பழம் சாப்பிட்டா குழந்தை பிறக்குமா என்று கருப்பர்கள் கேலி செய்வது உண்டு. இன்றைக்கு கூட ஒரு யூடியூப்ல ஒரு செய்தி,
சீதை பற்றிய ஒரு தரக்குறைவான விமர்சனம். இப்படி இந்து தத்துவத்தை கேலி செய்வதே இந்த கருப்பர்களுக்கு பெரிய அறிவுஜீவிகள் என்ற நினைப்பை தருகிறது. இவர்களுக்கும் அவருடைய வாயை அடைக்கிறக்கூடிய வகையில விளக்கம் சொல்ல தெரியாது. அவர்களும் விளக்கத்தை தேடுவதில்ல, வெறும் விமர்சனை மட்டுமே செய்து கிண்டல் அடிப்பார்கள். இதற்குள் இருக்கின்ற தத்துவத்தை ஆராய்ந்து வேதத்திரியத்தோடு இணைத்து பார்க்கின்ற போதுதான் விஞ்ஞானிகளை வியக்கக்கூடிய அளவுக்கு இயற்கை ரகசியங்களை ஞானத்தால் அறிந்தவர்கள் இந்தியாவிலே பிறந்த ஞானிகளும் சித்தர் பெருமக்களும். அதே போல மாங்காய் பால் உண்டு மலை மீது இருப்போருக்கு தேங்காய் பால் ஏது கிடைக்குதம்பாய் என்று ஒரு குதம்பை சித்தர் ஒரு கேள்வி எழுப்புகிறார். அப்ப இந்த மாங்காய் என்பது என்ன என்று பார்க்கின்ற போது ஐயாவுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டது, திரும்பி இணைவார். வாழ்க்கமுடன் லைன் கட் எடுத்துங்க மன்னிக்கணும். ஆமா ஐயா. அது ஏன் அந்த மாங்காய்க்கு இந்த சிறப்பு தரப்படுகிறது என்று ஒரு ஆய்வு செய்கின்ற போது விஞ்ஞானிகள் சொல்லுகின்ற ஒரு கருத்து இன்றைக்கு இதனுடைய நுட்பத்தை நமக்கு தெரிவிக்கிறது. விஞ்ஞானம் என்ன சொல்கிறது, நம்முடைய தலை உச்சியிலே அந்த பினில் கிளாண்ட் என்று சொல்கின்றோமே, ஒரு நாளமில்லா சுரப்பி, அதனுடைய அமைப்பு ஒரு சிறு பட்டாணி அளவிலே மாங்காய் வடிவத்திலே இருக்கிறது என்று கண்டிருக்கிறார்கள். இதைத்தான் சித்தர் பெருமக்கள் ஞானிகள் எல்லோருமே அந்த மனோன்மணி, சிரோன்மணி, சிந்தாமணி என்றெல்லாம் அதை மிக மதிப்பு தந்து அந்த ஆற்றலை சிறப்பித்திருக்கின்றார்கள். காரணம், இந்த உச்சியிலே மனதை வைத்து தாம்பத்தியத்தை நிறைவு செய்கின்ற போது அதிலே கருவாகக்கூடிய குழந்தை அறிவுபூர்வமான ஒரு ஞான குழந்தையாக அவதார புருஷனாக இருக்கும் என்ற கருத்தை தான் மாம்பழம் உண்டு குழந்தை பிறந்ததாக ராமாயணத்திலே ஓமானப்படுத்தப்பட்டிருக்கிறதே தவிர உண்மை அது அல்ல. எனவே இந்த தூக்கம், போகம், உணவு முன்னம் செய்ய சுக்கிலமே கெட்டியாம். சுக்கிலம் கெட்டி என்கின்ற போது ஏதோ பால் தயிரானது போல நாம் கற்பனை செய்து கொள்ளக்கூடாது என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது இன்றைக்கும் புதியதாக பயிற்சி எடுக்கின்ற அல்லது பயிற்சி நடத்துகின்ற ஆசிரியர்களை பார்க்கின்ற போது தயிர் கடவதை போல அசுனி முதிரையின் போது நாம் அசுனி முதிரையில நம்முடைய உயிர் சக்தி, வித்து சக்தி கடையப்படுகிறது என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனா அனாட்டமி, பாடியினுடைய உடல் கூறு பற்றி விஞ்ஞானம் பேசுகின்ற போது, மருத்துவத்துறை பேசுகின்ற போது, நமது உடலிலே, குறிப்பாக ஆண் உடலிலே வித்து பை என்று எந்த பையும் கிடையாது. அப்ப அந்த வித்து என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? நம்ம பொதுவாக விதை விதை என்று பேசுகிறோம். விதை என்பது பெயர் சொல் அல்ல. விதைத்தல், விதை என்ற வினை சொல். ஒரு வித்தை விதைப்பது. அப்ப வித்து என்பது என்ன, விதை என்பது என்ன? விதை வினை சொல் என்றால் வித்து என்ற பெயர் சொல் எதை குறிக்கிறது? இப்போ நாம சொல்லக்கூடிய நடைமுறை வார்த்தை விதை என்பதை வைத்துக் கொள்ளுங்களேன். ஒரு அவரை விதை. அந்த அவரை விதையை எடுத்து நாம் அந்த அதை இரண்டாக பகுக்கின்ற போது
2 பருப்புகளிலேயும் மையத்துல லேசான குழிவு இருப்பதை காணலாம். அப்ப அந்த பருப்பு 2ம் இணைந்திருந்த போது, நாம இப்போ பார்த்த இந்த பக்கத்து ஒரு குழிவு, வலது பக்கத்து ஒரு குழிவு, 2யும் இணைக்கின்ற போது, அந்த வித்துக்குள் ஒரு மையத்திலே ஒரு குழிவு இருக்கிறது அல்லவா? அந்த இடம் வெற்றிடமா? அல்லது அதற்குள் ஏதோ ஒன்று இருக்கிறதா? என்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். இப்போ அந்த அவரை விதையை உடைக்காமல் அதை மண்ணிலே விதைக்கிறோம். அது ஒரு 4, 5 நாட்களிலே ஒரு கேள்விக்குறி போன்ற ஒரு தளிராக நாம் விதைத்த விதை முன் பகுதியில் இருக்கும். தண்டும், வேர்கள் மண்ணிலே மறைந்திருக்கும். அடுத்த ஒரு 15 நாட்களுக்குள் ஒரு 4 அல்லது 6 இலைகள் வந்திருக்கும். கீழே இருக்கின்ற அந்த விதை 2 பருப்பாக பிரிந்திருக்கிறது அல்லவா? அது உதிர்ந்து போய்விடும். இப்போ நாம் விதைத்தது மேலே வந்து பருப்பாக பிரிந்து, இப்போ உதிர்ந்தும் போனது. இந்த பருப்பை எடுத்து ஆய்வு செய்து பார்த்தால், அதிலே பேதம் இருக்குமா? இருக்காதா? அதாவது விதைக்காத ஒரு அவரை விதை ஆராய்ந்து பார்ப்போம். விதைத்து, முளைத்து 2 பருப்புகளா பிரிந்து உதிர்ந்து போனதே, இவற்றையும் எடுத்து ஆராய்ந்து பார்ப்போம். எடுத்து ஆராய்ச்சி சாலையில வைத்து ஒரு ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற போது, என்ன விடை நமக்கு கிடைக்கும்? விதைக்காத அவரையிலே இருந்து விதைத்த பிறகு, முளைத்த பிறகு உதிர்ந்து போன அவரையின் பருப்புகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது, சில சத்துக்கள் இந்த உதிர்ந்த பருப்புகளில் இருக்காது. அந்த சத்துகள் தான் இப்போ தளிராக மாறியிருக்கும். அப்படி என்றால், எது தளிராக மாறியது? நாம் விதைத்தது பருப்புகளாக உதிர்ந்து போனது என்றால், எது தளிராக மாறியது? இது மட்டும் அல்ல, மேற்கொண்டு அது செடியாகவா, கொடியாகவா, மரமாகவா, எந்த அமைப்பிலே, எந்த நிறத்திலே, எந்த வண்ணத்திலே, ஒரு பருவத்திலே அது பூப்பது, காய்ப்பது என்றெல்லாம் நிகழ்த்த வேண்டும் என்ற ப்ளூ பிரிண்ட் இதெல்லாம் எங்கே இருக்கும்? இப்படி ஒரு ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற போதுதான் நாம் அந்த குழிவு என்று கண்டோமே, அது வெற்றிடம் அல்ல, அது சூன்யம் அல்ல. It is characterized biomagnetic domain. It is characterized biomagnetic domain. அதாவது செறிவூட்டப்பட்ட காந்த கருமையம். அப்ப காந்த கருமையம் அது நம்முடைய வேளையில என்ன சொல்றோம்? ஆத்மா கருமையம் என்று பேசுகிறோம். அப்போ அந்த விதைக்குள் இருக்கின்ற கருமையம் அது காந்தலைகளாக இருக்கிறது, பருப்பொருளாக இல்ல. இதுதான் வித்து. அப்ப வித்து என்ற சொல் பருப்பொருள் அல்ல, திரவம் அல்ல. அது ஒரு காந்த அலைக்களம். அதாவது எந்த தாய் செடியின் அல்லது எந்த பரம்பரையிலிருந்து அது வெளிப்படுகிறதோ, புதிய ஜீவனாக உருவெடுக்கிறதோ, அந்த பரம்பரை அனுபவத்தை அனைத்தையும் தன்னுள் இருப்பாக்கிக் கொண்டு இந்த ஜீவனாக மலர்ச்சி பெற்றது. அதுதான் வித்து என்று பெயர். ஒரு முறை மகர்ஷி அவரிடத்திலே ஒரு 15, 20 பேராசிரியர்கள் நாங்க மகர்ஷியுடைய அறையிலே போய் மகர்ஷியை சந்தித்து பேசிக் கொண்டிருந்த போது, அன்றைக்கு மகர்ஷி அவர்கள் ஒரு 1/2 மணி நேரம் காயல்பத்தை பற்றி விளக்கம் சொன்னார். அப்போ அந்த ஓஜஸ் மூச்சு போடுகின்ற போது அப்படியே ஃபவுண்டன் மாதிரி வித்து சக்தி உச்சியில போய் மோதி, பிறகு அது உடல் முழுவதும் பரவி ஆற்றலை திணிப்படுத்தும், நோய்களை குணப்படுத்தும் என்ற கருத்தை சொல்லி முடித்தார். பிறகு திரும்பி நாங்கள் எல்லோரும் திரும்பி கீழே படிக்கட்டில் இறங்கி வருகின்ற போது எங்களுக்குள் ஒரு பேராசிரியர் கேட்டார், அது எப்படி திரவம் வந்து மேலே ஏறி அப்படியே ஃபவுண்டன் போல மேலே ஏறி பூ மாதிரி கீழே விழுன்னு சொல்றாரே,
எப்படி திரவம் மேலே ஏறும் என்று கேட்டார். அங்கிருந்த 15 பேருக்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் இருந்த அத்தனை பேராசிரியர்களில் ஒருவர் கூட அதற்கான பதில் பேசவில்லை. எல்லோரும் மௌனமாக வந்துவிட்டோம். இந்த கேள்வி திரும்ப திரும்ப அவர் கேட்ட கேள்வி நியாயம்தான். இது எப்படி உண்மையாக இருக்கும்? நிச்சயமாக திரவத்தை மேலேற்றக்கூடிய அளவுக்கு நம்மிடத்துல பம்ப் செட் எதுவும் கிடையாது. ஆனா மேலே ஏறுவது என்று மகரிஷி சொல்றாங்க, சித்தர்கள் சொல்றாங்க. அப்படி என்றால் இந்த வித்து என்பது என்ன? இந்த சிந்தனையில் கிடைத்ததான் இந்த அவரை விதையின் விளக்கம். இது போல வித்து என்பது ஒரு காந்த அலைக்களம். அதாவது பரம்பரை அனுபவங்களை தன்னுள் பதிந்திருக்கின்ற ஒரு சஞ்சித கர்மாவின் ஒரு ஒரு காப்பி, சாஃப்ட்வேர் காப்பின்னு வச்சுங்களேன். அது போல. சரி, இதை இப்ப இந்த கவியில அடுத்து பாருங்க. சுக்கிலமே கெட்டியாம் ஆண்மை ஓங்கும் தொல்லை தரும் நோய் வகை போம் இளமை காக்கும் சுக்கிரத்தோடு உயிர் ஜீவகாந்தம் மிக்கும் சூட்சுமமாம் இக்கலைய காய்கல்பம். இப்ப இந்த பயிற்சி செய்கின்ற போது என்னென்ன நன்மைகள் வருகிறதுன்னு பாருங்க. ஆண்மை ஓங்கும், இது ஒரு நன்மை. தொல்லை தரும் நோய் வகை போம், இரண்டாவது நன்மை. இளமை காக்கப்படும், மூன்றாவது நன்மை. சுக்கிலத்தோடு உயிர் ஜீவகாந்தம் மிக்கும், நான்காவது நன்மை. இந்த 4 நன்மைகளை அளிப்பதே சூட்சுமமாம் இக்கலையே காயகல்பம். எப்படி இந்த 4 நன்மைகள் இவற்றிலே கிடைக்கின்றன என்பதுதான் காயகல்பத்தினுடைய விளக்கம். இப்போ வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சொன்னது போல உடல் என்ற தோற்றமே ஒரு அலைக்களம்தான் என்கிறார் டாக்டர் புரூஸ் ஹரால்ட் லிப்டன் என்ற ஒரு உயிரியல் விஞ்ஞானி. உடலின் மையமும் திணிவு பெற்ற காந்த அலைக்களமே தவிர அங்கு வித்து அல்லது விந்து என்று சொல்லக்கூடிய திரவ பொருள் ஏதும் இல்லை என்பது அறிவியல் நிரூபித்த உண்மை. உடல், உயிர், மனம், வித்து என்ற 4க்கும் மூலம் ஜீவகாந்தம் என்ற உயிர்காந்தம். வித்து என்றால் ஒரு ஜீவனின் அனுபவங்கள் அனைத்தும் பதிந்துள்ள காந்த கருமையம், அந்த ஜீவனின் சந்ததிக்கான மூலப்பொருள். இந்த உயிர் அலைகளுக்கு கொள்கலம் ரசாயனம். உயிரை பிரிக்கின்ற வழியில் தோன்றியவைத்தான் இந்த 7 தாதுக்கள். இப்ப உணவை உண்ணுகின்றோம், அந்த உணவு முழுவதும் செரித்து உயிராக மாறுகிறதா என்றால் இல்லை. சில படித்தளங்களை கடந்துதான் உயிர் என்ற சக்தி வெளிப்படுகிறது. இப்போ ஏதோ ஒரு உணவை உண்ணுகிறோம், அதுல எந்த துகளிலே உயிர் இருக்கிறது, எந்த துகளிலே உயிர் இல்லை என்று பிரித்து பார்க்க முடியுமா? சரி, அத்தனை திணிவு பேதம் உள்ள டிஃபரண்ட் ஸ்பெசிபிக் கிராவிட்டி, அப்படி திணிவு பேதம் உள்ள எல்லா உயிர் துகள்களுமே நமக்கு தேவையா? இப்படி சில கேள்விகள் எழுப்பி சிந்திக்கின்ற போது தாவரங்கள் விடுங்க, தாய்ப்பாலில் உள்ள எல்லா உயிரணுக்களும் நமக்கு உடலுக்கு தேவையானவை அல்ல. தாய்ப்பால் எவ்வளவு உயர்ந்த உணவு, அதிலேயே நமக்கு தேவையற்ற சில அணுக்கள் இருக்கின்றன. ஏன்? அது பாலாக மாறித்தானே வருது. தாயின் உயிர் பாலாக மாறித்தானே குழந்தைக்கு உணவாக்குது. அப்ப பால் என்ற திரவமாக மாறுகின்ற போது அந்த திரவ அணுக்கள் திணிப்பெற்ற அணுக்களாக இருக்கும். அது அந்த குழந்தைக்கு தேவைப்படாது. அதனால் அது மலமாக வெளியேறுகிறது. அப்போ சத்துமிக்க தாய்ப்பால் தான் உலகத்தில் உள்ள எந்த உணவையும் விட ஒரு குழந்தைக்கு மிக எளிமையில் செரிக்கக்கூடிய சத்துமிக்க ஒரு உணவு என்றால் தாய்ப்பால் தான்.
அதுல எப்படி மலம் என்று கழிவு இருக்க முடியும்? இருக்கே. அப்போ இதை ஆராய்ந்து பார்க்கின்ற போது உயிர் அணுக்களை எல்லாம் கேரியர், சுமந்து வரக்கூடிய சில அணுக்கள், உயிரை சுமந்து வரக்கூடிய சில ரசாயனங்கள், அதான் திரவமாக மாறி பாலாக சுவைக்கிறது குழந்தை. அப்ப இது இந்த உடம்புக்கு தேவையில்லாதது, அதனால் அது கழிவாக மலமாக வெளியேறுகிறது. அப்ப தாய்ப்பாலிலே கழிவு உண்டு என்கின்ற போது மற்ற உணவு வகைகளை பற்றி நாம் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாவற்றிலும் கழிவு உண்டு. இந்த கழிவு தோன்றி அது கழிந்து போகிறது. செரிமானம் ஆன உணவு என்னவாகிறது என்று பார்க்கின்ற போதுதான் அது உண்ணுகின்ற போது ரசமாகி, பிறகு ரத்தமாகி, பிறகு சதியாகி, எலும்பாகி, மஜ்ஜாகி, சுக்கிலமாக. அப்போ 7வது தாது தான் சுக்கிலம். அதான் உயிர் சக்தியாக, உயிர் அலைகளாக வெளிப்படுகிறது. அப்போ ஒரு உணவை உயிர் சக்தியாக மாற்றி அந்த உடலை நடத்த வேண்டும் என்றால் இந்த பருப்பொருள் உணவு செரிமானம் என்ற நிலையிலே 6 படித்தளங்களை கடந்து 7வது படிக்கட்டாகிய சுக்கிலம் என்ற நிலையிலே தான் அது உயிராக உடலுக்கு தேவைப்படுகிறது. இப்ப மற்றது என்ன செய்வது? அதிலே தோன்றியதுதான் உடல் உறுப்புகள் அனைத்தும். அப்ப 7 தாதுக்கள் இணைந்தது தானே இந்த உடம்பு. 7 தாதுக்கள் இணைந்தது தானே உடல் உறுப்புகள். அப்போ இது எல்லாமே பரிணாமத்தில் வந்த ஒரு வளர்ச்சி, மாற்றம். தேவைக்கு ஏற்ப இதெல்லாம் அமைந்தன. சரி, இப்போ இந்த உண்ட உணவு 7 தாதுக்களாக செரிமானம் ஆகி பிறகு அது உயிர் சக்தியாக வருது. இப்போ உற்பத்தி ஆச்சு பார்த்துட்டோம். இது தவிர வேறு ஏதாவது வகையிலே நமக்கு உயிர் சக்தி கிடைக்குமா? வேற எங்கிருந்தாவது நமக்கு உயிர் சக்தி வர முடியுமா? இப்போ ஜீவ சமாதி அடைந்த சித்தர்கள் என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இவர்களுக்கு எங்கிருந்து சக்தி கிடைக்கும்? அந்த உடல் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மண்ணுள்ள வரைக்கும் வாழ்வார் பாரு, மரலை கையில் அகப்படவும் மாட்டார் தாமே என்கிறார் ஒரு சித்தர். அப்ப எப்போ இந்த பூமி அழிகிறதோ அப்போதுதான் அந்த ஜீவசமாதியான உடல் அழியுமே தவிர அது வரைக்கும் அதற்கு அழிவே கிடையாது. அதாவது அழிவு என்ற இயற்கையின் சட்டத்தை மீறி விதிவிலக்காக இது தொடர்ந்து ஜீவித்திருக்கிறது ஜீவ சமாதியான உடல். அப்போ இதற்கு எங்கிருந்து உயிர் சக்தி கிடைக்கும் என்று ஆய்வு செய்கின்ற போதுதான் ஜீவ சமாதி அடைந்த சித்தர்களின் சுவாசம் எல்லாம் நின்று போகும். கழுத்துக்கு கீழே எல்லா உறுப்புகளும் செயலற்று போகும். ஆனா அது சிதைந்து போகாது. இது எப்படி சாத்தியம் என்று கேட்கின்ற போது மகரிஷி அவர்கள் சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்லுவார். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஒரு பெரிய ஒரு மரத்தை நம்ம வளர்க்கிறோம், பாதுகாக்கிறோம். மண்ணுக்குள் இருப்பது எதுங்க? சல்லி வேர்கள், மையத்துல ஆணி வேர். இப்ப மண்ணுக்குள் இருக்கின்ற வேர் மக்கி போனதா? இல்ல. சரி, ஒரு செடியின் ஆணி வேரை ஒரு கத்தரி வைத்து அதை அறுத்து விட்டுருங்க. அடுத்த வாரம் அந்த ஆணி வேர் என்னாக இருக்கும்? அழுகி சிதைந்திருக்கும். அப்போ இதே மண்ணில் அது எப்படி சிதையாமல் அழியாமல் இருந்தது? மரத்தோடு அது இணைந்திருந்த போது உயிர் சக்தி அதிலே ஓட்டம் கொண்டிருந்தது. அதனால் அந்த ஆணிவேர் சிதையவில்லை, சல்லிவேர்களும் சிதையவில்லை. அந்த ஓட்டத்தை நிறுத்திய உடனே, அதை வெட்டிய உடனேயே அதற்கு உயிர் சக்தி இல்லாததனால் அது சிதைய ஆரம்பிக்கிறது. இதே போலத்தான் ஜீவ சமாதி அடைந்த சித்தர்களின் கழுத்துக்கு கீழ் இயக்கம் இல்லை. அவங்க உணவு சாப்பிடுவது கிடையாது, சுவாச உறுப்புகள் வேலை செய்யாது, எதுவுமே செயலியக்கம் இல்லை, கழிவுகள் கிடையாது.
என்கின்ற போதும் எப்படி அந்த உடல் சிதைந்து போகாமல் அழிந்து போகாமல் இருக்கிறது என்கின்ற போது அதுக்கு தேவையான உயிர் சக்தி இந்த காஸ்மிக் ரேடியேஷன், பிரபஞ்சத்திலிருந்து நவக்கோள்களிலிருந்து வரக்கூடிய அலைவீச்சு, அதில் இருக்கக்கூடிய நுண்ணிய உயிர் சக்தி, விண் என்ற ஆற்றல், உயிர் என்ற ஆற்றல். அதே போல பூமியின் ஈர்ப்பு சக்தியிலிருந்து வரக்கூடிய ஆற்றல். இப்படி இந்த நுண்ணிய ஆற்றலே அந்த உடலை உயிர்ப்போடு வைத்திருப்பதற்கு போதுமானது. ஆனா அந்த சித்தர்கள் பேசுவாங்களா, பார்ப்பாங்களான்னா ஒன்றும் செய்ய முடியாது. அது உணர்வற்ற நிலையிலே வெறும் இயக்கத்தை மட்டுமே நிறுத்தி கொண்டு உணர்வை பிரபஞ்சத்தோடு கலந்து விட்டதுதான் ஜீவசமாதி. எனவே இப்படி உயிர் என்பது இரு உயிர், அதாவது வாழ்ந்து கொண்டிருப்பது, இயங்கிக் கொண்டிருப்பது, அழிந்து போகாதிருப்பது உயிர். அப்போ உணவை தவிர மற்ற 3 வகையிலே நமக்கு உயிர் சக்தி கிடைக்கிறது. புவியீர்ப்பு சக்தி, கோள்களின் அலைவீச்சு காஸ்மிக் ரேடியேஷன், மற்றும் நம்முடைய சுவாச காற்று. மொத்தம் 4 வகையிலே நாம் உயிர் சக்தியை பெறுகிறோம் என்றாலும் அதிகப்படியான உயிர் சக்தி நமக்கு கிடைக்கின்ற வழி உணவின் மூலமாக மட்டுமே. இப்போ இந்த உயிரின் வரவு பார்த்துட்டோம், செலவு என்னன்னு பார்க்கணும். ஏன்னா இந்த உயிரின் வரவு செலவு கணக்கு இருப்பு தான் இந்த வாழ்க்கை என்ற ஒரு நீட்சி. உயிரின் இருப்பு குறைந்து போய்விட்டது, அது இருப்பு முடிந்து விட்டது என்றால் வாழ்க்கையும் முடிந்து போகும். அப்போ வரவு செலவு இருப்பு என்ற இந்த கணக்கின்படி நம்முடைய உடலின் வாழ்க்கை அமைந்துள்ளது என்கின்ற போது வரவை நாம் கூட்டிக் கொள்ள முடியுமா என்பது ஒரு கேள்வி. செலவை குறைக்க முடியுமா, தவிர்க்க முடியுமா என்பது அடுத்த கேள்விகள். இப்போ வரவை கூட்டிக் கொள்வதற்கு என்ன செய்ய முடியும்? அதிகமா சாப்பிட்டா நல்ல உடம்பு வருமானா? உடம்பு மட்டும்தான் வரும், உயிர் வருமா? உடம்பு பருத்து போனா அதுவே உடல் வியாதிகளுக்கான காரணம் என்கிறார்கள். அனுபவம் அதுதான். அப்ப உடலின் பருமனை பெருக்குவதனால் உயிரை வளர்த்து கொள்ள முடியாது. உயிரை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்கிற திருமந்திரம். அப்ப உடம்பை வளர்க்கும் உபாயம், ஒரு டெக்னிக் இருக்கின்ற. அந்த டெக்னிக் தெரிந்துவிட்டால், அந்த நுட்பம் தெரிந்துவிட்டால், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, அதுதான் உடம்பை வளர்க்கக்கூடிய நுட்பம். அது உடம்புல பருமனை பெருக்காது, உடலின் ஆயுளை கூட்டி தரும். அப்போ இந்த வரவை எப்படி நம்ம முறையோடு சம்பாதிப்பது, அதுக்கு துணை செய்வதுதான் காயகல்பம். அப்ப இயல்பில் எல்லோருக்கும் இந்த 4 வகையிலே உயிர் சக்தி வரவாகும். இது போக ஒரு எக்ஸ்ட்ரா ஏர்னிங், பார்ட் டைம் சம்பாத்தியம் சொல்றோமே, அது போல வேறொரு வகையில் நாம் ஈட்ட முடியுமா, சம்பாதிக்க முடியுமா என்ற தேடலிலே கிடைத்ததுதான் இந்த காயகல்ப பயிற்சி. இதை கண்டெடுத்தவர்கள் சித்தர் பெருமக்கள் தான். அது அவருடைய காலத்தோடு மறைந்து போனது, அவர் யாருக்கும் கற்றுத்தரவில்லை. காரணம் என்ன என்றால், இந்த பயிற்சியை யார் செய்தாலும் ஆயுள் நீட்டிப்பு உண்டாகும். இப்போ புராண கதையில இந்த பார்க்கடலை கடந்த ஒரு கதை இருக்கு பாருங்க. அரக்கர்கள் ஒரு பக்கம், தேவர்கள் ஒரு பக்கம், வாசுகி பாம்பை வைத்து மேருமலையை மத்தாக கொண்டு ஆமை அவதாரமாகிய மகாவிஷ்ணுவை அடித்தளமாக வைத்து பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுக்கிறாங்க. இதனுடைய குறிப்பு காயல்பந்தான். இது கதையாக சொன்னாங்க ஞானிகள். இதுல அமிர்தம் வந்த பிறகு
அது அரக்கர்களுக்கு மறுக்கப்பட்டது. எப்படி கூட்டணி வச்சு ஜெயிச்ச பிறகு கூட்டணி கழட்டி விட்டுறாங்களோ இந்த அரசியல்வாதிகள், இது அன்னைக்கே தேவர்களுக்கும் அரக்கர்களுக்குமே இந்த கூட்டணியில ஏமாத்து வேலை பண்ணியிருக்கிறாங்க. ஏன் மறுக்கப்பட்டது? 2 பேரும் உழைத்தாங்க. சம உழைப்பு. இன்னும் சொல்ல போனா ஆபத்தோடு உழைத்தவர்கள் அரக்கர்கள் தான். ஏன்னா வாசுகி பாம்பின் தலைப்பக்கத்துல அரக்கர்கள் இருந்தார்கள். வால் பக்கத்துல தான் தேவர்கள் பிடிச்சாங்க. அப்ப தலைப்பக்கத்தில் விஷம் வெளிப்பட்ட போது அரக்கர்கள் தான் அதை தாங்கிக்கிட்டாங்க. அப்ப இன்னும் சொல்ல போனா அமிர்தத்தில் அதிக பங்கு அரக்கர்களுக்கு தான் தரணும். ஆனால் மறுக்கப்பட்டது. ஏன் என்றால் இது மரணமில்லா பெருவாழ்வை தரக்கூடியது இந்த அமிர்தம் என்ற காயல்பம். மிருத்யு என்றால் அழிதல், மிருத்யு என்றால் அழிவில்லாதது, நிலைத்தது. அந்த அமிர்த்யு என்பதுதான் அமிர்தம் என்றாச்சு. இது நல்லவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தால் எல்லோருக்கும் நன்மை தரும். தீயவர்கள் வாழ்ந்தால், இப்போ தமிழ்நாட்டுல 85 வயதுக்கெல்லாம் அரசியல்வாதி இருக்கிறாங்க. எனக்கு என்ன தோணுது, இவன் ஏன் இன்னும் சாகாம இருக்கிறான்னு தோணுது. ஏன்னா 55 ஆண்டுகளாக இவன் மக்கள் சொத்தை திருடியதை தவிர மக்களுக்கு என்று எதுவுமே நல்லது செய்யல. அப்ப ஏன் சாக மாட்டேன்ற நான் எதிர்பார்க்கிறேன். இதே போலதான் அங்க புராண கதை என்ன சொல்லுதுங்க, அரக்கர்கள் நீடித்து வாழ்ந்தால் எல்லோருக்கும் துன்பத்தை தான் தருவார்கள். நல்லவர்கள் நீடித்து வாழ்ந்தால் எப்போதும் மக்களுக்கு நன்மையே கிடைத்து கொண்டிருக்கும். அதனால் இது தீயவர்கள் கையில கிடைக்கக்கூடாது என்பதனால், நல்லவர்களுக்கு மட்டுமே கிடைக்க வேண்டும் என்பதனால் சித்தர் பெருமக்கள் இது ரகசியார்த்தமாக வைத்திருந்தார்கள். அப்படியே அவர்களோடு அது மறைந்து போனது. இதை மீண்டும் கண்டெடுத்த பெருமை வேதாத்ரி மகர்ஷி ஒருத்தருக்குத்தான் உண்டு. சித்தர்களுக்கு பிறகு எத்தனையோ ஞானிகள் வந்திருந்தாலும் இந்த காயல்பத்தை கண்டெடுத்தவர்கள் மகர்ஷி ஒருத்தர் தான். அது மட்டுமல்ல, இந்த காயல்பத்தை எல்லோரும் பயிலலாம் என்று சித்தர்கள் காலத்தில் காணாமல் போன அந்த காயல்ப பயிற்சியை சித்தர்களின் கவிதைகளை படித்து ஆராய்ந்து பார்த்து அதில் 2 பயிற்சிகள் உண்டு என்பதை கண்டெடுத்து அந்த பயிற்சிகளை இணைத்து செய்து பார்த்து அதில் வந்த பலன்களை எல்லாம் கணக்கில எடுத்து தன் அனுபவத்தை கொண்டு பிறகு அந்த காலத்தில் மகிழ்ச்சியோடு நெருங்கியிருந்த அன்பர்களுக்கெல்லாம் கொடுத்து அவருடைய இல்லற வாழ்க்கையில என்னெல்லாம் மாற்றம் வருகிறது என்பதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து பிறகு 1985 என்னவோ அப்பதான் பொதுமக்களுக்கும் இதை கொடுக்கலாம் என்று காயல்ப பயிற்சி என்று மகர்ஷி அவர்கள் நடத்த தொடங்கினார்கள். இப்படி இந்த காயல்பம் என்பது நமக்கு 4 வகைகளை தவிர 5ஆம் வகையில் உயிரை சம்பாதிக்கக்கூடிய ஒரு பயிற்சி. சரி, இப்போ இந்த வரவாகிய உயிர் சக்தியை எப்படி நாம் செலவு செய்கிறோம், அந்த செலவில் தவிர்க்கக்கூடியது, தவிர்க்க முடியாதது, சிக்கனப்படுத்தக்கூடியது, இது எப்படின்னு பார்த்தாதான் செலவை பற்றிய ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்கும். இந்த செலவை பார்க்கின்ற போது 2 வகையாக பிரிக்கலாம். பிக்ஸட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் வேரியபிள் எக்ஸ்பெண்டிச்சர். ஒன்று தடுக்க முடியாத, நிறுத்த முடியாத ஒரு செலவு, அது நிரந்தர செலவு. தவிர்க்க முடியாது, தடுக்க முடியாது, அதை செலவாய் கொண்டேதான் இருக்கும். இதை குறைக்கவும் முடியாது. இது நிரந்தர செலவு. அது ஏன் நிரந்தரமாக செலவாகிறது என்றால், இந்த பூமி ஒரு நாளைக்கு 25,000 மைல் வேகத்திலே தன்னைத்தானே சுழன்று கொண்டிருக்கிறது. 16 லட்சம் மைல் வேகத்திலே சூரியனை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ
இந்த ஓட்டத்திலே சுழற்சியின் வேகத்தின் காரணமாக நம்ம எங்காவது தெரித்து போகிறோமா? இப்போ உதாரணமாக ஒரு பேருந்திலே பயணிக்கிறோம். கடைசி இருக்கையில அமர்ந்திருக்கிறார். ஓட்டுநர் திடீரென்று பிரேக் வண்டியை நிறுத்தி விட்டார். இப்ப என்ன ஆகும்? கடைசி இருக்கையில் இருக்கின்ற நபர் அவருடைய சக்திக்கு அப்பாற்பட்டு அந்த ஓட்டுநர் இருக்க வரைக்கும் ஓடி வந்துடுவார். அடுத்து திடீரென்று ஆக்சிலேட்டர் ஒரே மிதிச்சு வேகத்தை கூட்டி விட்டார் என்றார், இங்க மறுபடியும் போய் கடைசி இருக்கையிலே உட்கார்ந்துருவார். அப்ப 60 மைல் வேகத்தில் போகக்கூடிய ஒரு வண்டி திடீரென்று நின்றால் ஒரு 20 அடி 15 அடி தூரத்தில் உள்ள மனிதன் என்ஜின் பக்கத்துல வருகிறார். மீண்டும் 60 மைல் வேகத்துல வண்டி நகர்ந்தது என்றார், அந்த என்ஜின் இடத்துல இருந்து மீண்டும் கடைசி இடத்துக்கு போய்விடுகிறார். அப்படி என்றால் 25,000 மைல் வேகத்தில் சுழல்கிறது. இதிலே இந்த இயக்கத்தின் விளைவு என்ன? நாம் எங்கேயும் போய் தினமும் தள்ளாடி முன்ன பின்ன போகல. இந்த பூமியோடு இணைந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்போ இந்த இயக்கத்தை நாம் வென்று விட்டோமா, சாத்தியமா என்று பார்க்கின்ற போதுதான் நாம் தெரித்து வெளியே போகவில்லை அல்லது முட்டி மண்ணுக்குள் புதைந்து போகவில்லை என்றாலும் இந்த இறப்பை நாம் முற்றும் தவிர்க்க முடியாது. அதனால் பூமியின் சுழற்சியோடு நம்முடைய சுழற்சியும் அமைந்ததனால் ஒரு சிறு பகுதி உயிர் சக்தி நம்ம உடலிலே இருந்து வெளியே போய்கொண்டே இருக்கும். இது தவிர்க்க முடியாத செலவு. இப்போ அடுத்தது என்னன்னு பாருங்க, மாற்றத்திற்குரிய செலவு, வேரியபிள் எக்ஸ்பெண்டிச்சர். நம்முடைய செயல்பாடுகள் என்று பார்க்கின்ற போது உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம் 6 தானே? 6 5 5 தான். இந்த 5 செயல்பாடுகள் தான் நம்முடைய வாழ்க்கையே. இது 6வதுன்னு பார்த்தா பேச்சு, சொல், அவ்வளவுதான். அப்ப உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம் என்ற 5 வகை செயல்பாடுகளிலே உயிர் சக்தி செலவாகாமல் நாம் எதையாவது தூய்க்க முடியுமா? சாத்தியமே இல்லை. துய்ப்பு அனுபோகம் என்பது கன்வர்ஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் பயோமேக்னட்டிசம் இஸ் பர்செப்ஷன். ஜீவானந்தத்தின் செலவும் தன்மாற்றமுமே இன்ப துன்ப அனுபவங்கள், அறுசுவை அனுபவங்கள், வெற்றி தோல்வி அனுபவங்கள். அப்போ இதுக்கெல்லாம் உயிர் சக்தி எந்த அளவிலே செலவாகும்? இவற்றை எந்த வகையில நாம் மிச்சப்படுத்திக் கொள்ள முடியுமா? சிக்கனமா செலவு செய்து இருப்பை கூட்டிக் கொள்ள முடியுமா என்றெல்லாம் நாம் தேடி பார்க்கின்ற போது இதுல என்ன சக்தி எங்கே செலவாகுது, எப்படி அதை நாம் சேமிப்பது என்பதுதான் அடுத்த ஆராய்ச்சி. இப்ப முதல்ல எடுத்துக்கொள்வோம், உணவு உண்ணுகின்றோம். இப்ப உணவிலிருந்து சக்தி கிடைக்கிறது என்பதுதானே பொது விதி இல்லையா? ஆனால் நாம் உண்ணுகின்ற உணவு உள்ளே போனோடைய ஒரு தெம்பு வருவதை நாம் ஃபீல் பண்றோம். அதன் பிறகு அது உள்ளே போய் 7 தாதுக்களாக மாறி உயிர் சக்தியாக வந்து நிலைத்த ஒரு ஆற்றலை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. அப்போ உண்ணுகின்ற போது உடனே ஒரு சிறு புத்துணர்ச்சி வந்தாலும் அடுத்த இயக்கத்திற்கு சிறிது நேரம் இயக்கத்திற்கு தேவையான உயிர் சக்தி எப்படி கிடைக்கும்? செரிமானம் ஆன பிறகுதான் கிடைக்கும். அப்ப இந்த செரித்தல் என்கின்ற ஒரு வேலைக்கு, இயக்கத்திற்கு, செயலுக்கு அதுக்கு சக்தி வேணும் இல்லையா? அப்ப உணவுல இருந்து சக்தி கிடைப்பது மட்டுமல்ல, அந்த சக்தியை, உயிர் சக்தியை பிரித்தெடுப்பதிலே நமக்கு ஒரு செலவு இருக்கிறது. அப்ப என்ன கணக்கு பார்க்கிறோம்? இது செரிமானம் ஆன பிறகு எவ்வளவு சக்தி நமக்கு கிடைக்கும், எவ்வளவு யூனிட்ஸ், இதை செரிப்பதற்கு எவ்வளவு செலவாகும், எவ்வளவு யூனிட்ஸ். இந்த ரெண்டுக்கும் உள்ள பேதம் தானே நமக்கு மிச்சம், லாபம்.
இல்லையா? அப்போ உணவை பற்றிய ஒரு ஆராய்ச்சி தேவை. எந்த உணவில் எவ்வளவு சக்தி கிடைக்கும், அதை செரிப்பதற்கு எவ்வளவு சக்தி செலவாகும், நிகரமாக நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும். இதுதான் உணவை பற்றிய வரவு செலவு கணக்கு. இப்படி பார்க்கின்ற போது இப்போ பூமியிலிருந்து மிக உயரத்தில் கிடைக்கக்கூடிய உணவு என்று பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உணவு தான். உலகெங்கும் தேடினாலும் பூமியின் மிக உயரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு உணவு நுங்கு என்று சொல்கிறோமே. அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன பேருன்னு தெரியல. தமிழ்ல நுங்குன்னு சொல்லுவோம். பாம் ட்ரீ, பனைமரத்திலிருந்து கிடைக்கக்கூடியது. இதை உரித்து தருவதற்கு ஆள் இருந்தால் போதும் உண்டு உண்டு இருக்கலாம். அது ஒரு அரை மணி நேரத்திற்குள் செரித்து போகும். அதுக்கு பிறகு அது உயிர் சக்தியாக நமக்கு கிடைக்கும். என்றால் இவ்வளவு எளிதில் செரிக்கக்கூடியதற்கு ஆகக்கூடிய செலவு உயிர் சக்தி ஒரு 5 யூனிட் என்று ஒரு கணக்கு வைத்துக் கொள்ளலாம் உத்தேசமாக. ஒரு 100 யூனிட் அதிலிருந்து நமக்கு உயிர் சக்தி வரவு என்றால் நிகர லாபம் 100 மைனஸ் 5 95 யூனிட் நமக்கு உயிர் சக்தி லாபம். அதுக்கு கீழே வருகின்ற போது பழ வகைகள், வாழை, ஆரஞ்சு, ஆப்பிள் போன்ற பல பழ வகைகள், இவற்றை உண்டால் ஒரு மணி நேரத்தில் செரித்து உயிர் சக்தி கிட்டிவிடும். அப்போ அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் அதை செரிக்கின்ற போது அந்த அளவுக்கு உயிர் சக்தியும் அதிகமாக செலவாகும் அல்லவா? அப்போ ஒரு 10 யூனிட் அளவுக்கு செலவாகும். 100 யூனிட் வரவு கிடைக்கிறது. நிகர லாபம் 90. இன்னும் கீழே வருகின்ற போது தேங்காய், காய்கறிகள் இவையெல்லாம் அடுத்த நிலையில இன்னும் கொஞ்சம் சற்று நிகர லாபம் குறைவான உயிர் சக்தி கிடைக்கும். அடுத்தது தானியங்கள், பிறகு பருப்பு வகைகள், பிறகு கிழங்கு வகைகள், பிறகு அசைவம், அதுல முட்டை, பிறகு கோழி, பிறகு ஆடு, பிறகு மீன், பிறகு ஆடு மாடு, பிறகு ஒட்டகம், பிறகு பன்றி. இதுக்கு மேலே சாப்பிட்ற ஆளுங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவுதான். இப்போ ஒவ்வொன்றிலேயும் இந்த வரவு செலவு கணக்கு பார்க்கிற போது அசைவ உணவுல வருகின்ற போது 100க்கு 100 செலவாகும் மாடு, அதாவது ஆடு, கோட். ஒரு 150 200 கரு செலவாகும் மாடு, ஒட்டகம் போன்ற இதுல. பன்றில இன்னும் அதிகமாக செலவாகும். அப்ப என்ன ஆகுது? 200 செலவாகி 100 கிடைச்சா இது லாபம் இல்லை, நட்டம். அதனால்தான் அசைவம் உண்பவர்களுக்கு உடல் வலு இருக்குமே தவிர உயிர் சக்தி இருக்காது. உயிர் சக்தி திணிவு இருக்காது, சிந்தனை திறம் இருக்காது. சரி, இப்போ இந்த கணக்கை எடுத்துக்கொண்டு நம்ம எதை தவிர்ப்பது என்று பார்த்தால் எளிதில் செரிக்கக்கூடிய உணவு தான் நமக்கு அதிக உயிர் சக்தியை தரும். அதனால்தான் இந்த எளிய உணவை நாம் உண்டு வாழவில்லை என்றால் ஆடு, மாடு, ஒட்டகம், பன்றி எல்லாம் உண்டு வாழ்கின்ற போது ஆரம்பத்தில் கொஞ்சம் சக்தி அதிகமாக இருப்பது போல தோன்றினாலும் வயதாக ஆக அது நோய்களை உருவாக்கிவிடும். அந்த நோய்க்கு என்ன பேர் வச்சாங்க? டயபெட்டிஸ். அதாவது நம்முடைய வயிற்று பகுதி, மணிப்பூரகத்துல இன்சுலின் சுரப்பது குறைவாக இருக்கும். அது உணவினுடைய அளவுக்கு போதாது. அதனால் செரிமானமாகாமல் ரத்தத்திலே சர்க்கரை கலந்து போகுது. அது பிளட் சுகர் என்று நோயாக சொல்லுகிறோம். இப்போ இது நோய் என்று சொல்பவர்கள் ஒரு பக்கம், இது நோய் அல்ல என்று சொல்பவர் இன்னொரு பக்கம். என்னுடைய கருத்தும் இது நோய் அல்ல. சர்க்கரை என்பது வியாதி அல்ல. டயபெட்டிஸ் என்பது வியாதி அல்ல. எப்படி சொல்றோம் அப்படின்னா அந்த வார்த்தையை பாருங்க. டயபெட்டிஸ், DIABETESC, டயபெட்டிஸ். இதை கொஞ்சம் நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா டயட் பி அட் ஈஸ், டயபெட்டிஸ்.
சரியா வருதுங்களா? டயட் பி அட் ஈஸ், டயபெட்டிஸ். இப்போ டயட் பி அட் ஈஸ் என்ன அர்த்தமாகுதுங்க? உணவு, டயட் சுட் பி அட் ஈஸ், அதாவது உணவு எளிதில் செரிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இதுதான் அந்த நோய்க்கு பேருங்க. அப்ப ஏன் நோயாச்சுங்க? எளிதில் செரிக்கக்கூடிய உணவாக உண்ண தவறியதால் வந்த ஒரு டிஸார்டர், ஒரு குறைபாடுதான் சர்க்கரையை தவிர அது நோய் கிடையாது, வியாதி கிடையாது. அப்போ விஞ்ஞானம் என்ன சொல்கிறது? அவர் டயட் சுட் பி அட் ஈஸ், எளிதில் செரிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இது விஞ்ஞானம் தான் கண்டுபிடிச்சதா? இவருக்கு முன்பே நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க. என்ன வார்த்தை சொன்னாங்க? இறை என்று வார்த்தை சொன்னாங்க. இறை என்று கடவுளை குறிப்பித்தார்கள். இந்த இறையில் வரக்கூடிய ரா மெல்லினம். தெய்வத்தை குறிக்கின்ற இறை, அந்த ரா வல்லினம். இந்த ரெண்டிலேயே ஒரு இயற்கை ரகசியத்தை, இறை தத்துவத்தை நம்முடைய முன்னோர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் சூட்சமமாக. என்ன? தெய்வம் அது இறை, வல்லினரா, அதாவது mightiest of all is almighty God, அனைத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கின்ற வலிமை மிக்க ஒன்று இறைநிலை. அதனால் அது வலிமை மிக்கது என்பதனால் அது வல்லினரா. மனிதன் உண்ண வேண்டிய உணவு மென்மையாக இருக்க வேண்டும் என்பதனால் இறை என்ற சொல்லிலே இது மெல்லினரா. அப்ப மென்மையான உணவுதான் மனிதனுக்கு ஏற்புடையது என்று மொழி தோன்றிய போதே கண்டெடுத்த விஞ்ஞானிகள் நம்முடைய ஞானிகள். ஆனா அவங்களும் விலக்கி சொல்லல, பின்னாடி வந்தவங்களும் ஒழுங்க நமக்கு விலக்கி சொல்லல, நமக்கும் விளங்கல. ஏதோ நம்முடைய புண்ணியம், மகிழ்ச்சிட்டு வந்து சேர்ந்தோம். ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிற போது அந்த மொழி அறிஞர்கள் கண்டெடுத்த இயற்கை ரகசியங்களை நாம் ஓரளவுக்கு புரிந்து கொள்கிறோம். அப்போ உணவை செரிப்பதிலே ஒரு வியாபாரம் இருக்கிறது. குறைவாக செலவு செய்து அதிகமாக உயிரை பெற்றுவிட்டால் அதுதான் லாபகரமான தொழில். அப்போ எளிய உணவை உண்ணுகின்ற போது நமக்கு சக்தி அதிகம் கிடைக்கும். சரி, இப்போ எளிய உணவு மட்டும் அல்ல, இந்த உணவிலேயே பல ரகசியம் இருக்குங்க. இப்போ நேற்றைக்கு கூட ஏதோ ஒரு மன்றத்துல உண்ணா நோன்பு, மௌன நோன்பு பற்றி பேசணும். அப்ப அந்த உணவை ஏன் நோன்போடு இணைத்தாங்க அப்படின்னா, அதுதான் அடிப்படை நமக்கு. ஒரு வேளை உண்பான் யோகி, 2 வேளை உண்பான் போகி, 3 வேளை உண்பான் ரோகி, 4 வேளை உண்பான் துரோகி என்று ஒரு சித்தர் கவி இருக்குங்க. ஞானிகள் என்றால் ஒரு நாளைக்கு அந்த கை, வலது கை அளவுக்கு தான் உணவு சாப்பிடணும், ஒரு வேளை. அதுவே அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா ஞானிகளுக்கு உடல் உழைப்பு அதிகம் கிடையாது. 2 வேளை உண்பான் போகி இல்லறத்தான். குடும்பத்திலே தொழில் செய்து குடும்பத்தை நடத்தி சந்ததியை பெருக்கி வாழ வேண்டும் என்றால் இவனுக்கு 2 உணவு வேண்டும். 2 வகை, 2 வேளை உணவு வேண்டும். இந்த இயற்கை விதியை அலட்சியப்படுத்தி அவமதித்து 3 வேளை உண்டாலே அவனுக்கு வியாதி நிச்சயம். 3 வேளை உண்பான் ரோகி. ரோகின்னா பேஷண்ட், வியாதிஸ்தர், நோயாளி. 4 வேளை உண்பான் துரோகி. ஏன்? ஒரு மனிதனுக்கு 2 வேளை உணவு போதும். ஆனால் எவனோ 4 வேளை உண்கிறான். அப்போ இன்னொரு மனிதன் உணவை இவன் சேர்த்து உண்கிறான். அதனால் இன்னொரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய உணவை இவன் துரோகம் செய்கிறான். அவனுக்கு கிடைக்காதபடி இவன் துரோகம் செய்கிறான். இந்த கணக்குப்படி பார்த்தால் இன்றைக்கு வாழ்கின்ற 800 கோடி மக்களின் வயிற்று பசிக்கும் மிகுதியாகத்தான் உணவுப் பொருள் இருக்கிறது. எங்கேயாவது பட்டினியால் ஒரு மனிதன் சாகிறான் என்றால் அது இன்னொரு மனிதனுடைய கொழுப்பு என்று அர்த்தம். இன்னொரு மனுஷனுடைய கொழுப்புன்னு அர்த்தம். ஏன்னா
அதிகமா சாப்பிட்டு கொழுப்பாத்தானே மாறும். அப்போ ஒரு உயிர் மாண்டு போனதுக்கு இன்னொரு மனிதனின் கொழுப்பே காரணம். அதனால அந்த கொழுப்பு இவனை கொல்லுது. எப்படிங்க? எல்டிஎல், லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால். அந்த கொழுப்பு இவனுக்கு ஹார்ட் அட்டாக், இருதய நோயை தந்து இவன் உயிரை போக்குகிறது. எப்படி செயலுள்ள தத்துவம் பாருங்க. ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய உணவை இவன் பறித்து விட்டால் அது கொழுப்பாக மாறி இவனை கொள்கிறது. சரி, இப்ப அடுத்து உழைப்பு. இப்ப உழைப்பிலே என்ன கணக்கு என்று பாருங்க. தூக்கத்துல நமக்கு உயிர் சக்தி வரவு. சரி, படுத்துடனே தூக்கம் வருதா? ஒரு கேள்வி. தூங்குகின்ற நேரத்துல கனவே வருவதில்லையா? அடுத்த கேள்வி. இப்ப ரெண்டும் இல்லாம இருந்தா இஸ் கிஃப்டட் பர்சனாலிட்டி. வரம் வாங்கி வந்தவன், புண்ணியவான். அது இல்லாமல் போறதுக்கு காரணம் என்ன என்றால், ஒன்று பல பிரச்சனை இருந்தா தூக்கம் வராது. அதே போல ஆள் மனதில் ஆசாபாசங்கள் எல்லாம் இருக்கும். இந்த கனவிலே கூட ரெம் ஸ்லீப் சொல்லுவார்கள், ரேபிட் ஐ மூமெண்ட், ரெம். இது விஞ்ஞானத்தின் கணக்கு படிய இப்போ வாட்ச் கூட இருக்கு பாருங்க. நம்ம எப்படி தூங்குறோன்றதை கண்டுபிடிக்கக்கூடிய வாட்ச் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்லீப், ரெம் ஸ்லீப், டீப் ஸ்லீப் என்று 3ஆக பிரிச்சிருக்கும். அப்ப என்ன பொருள் என்றால், லேசா ஒரு மயக்கம் வருவது ஒரு தூக்க நிலை, லேசான தூக்க நிலை. அதன் பிறகு தூக்கத்தில் போகிற போது ஏற்படக்கூடிய நடுத்தர நிலை வந்து ரெம் ஸ்லீப். அங்கே கனவுகள் வரும். எந்த கனவாக இருந்தாலும் அதிகபட்சம் 20 நிமிஷத்துக்கு மேல கனவு கிடையாது என்பது விஞ்ஞானத்தின் கண்டுபிடிப்பு. ஆனா இந்த கனவிலே தாக்கப்படக்கூடிய மக்கள் ராத்திரி பூரா ஒரே கனவு தூங்கவே விடலைன்னு சொல்லுவாங்க. அது சாத்தியம் இல்லை. பிறகு என்ன தாக்கம்? அந்த 20 நிமிஷத்தில் வரக்கூடிய கனவின் அழுத்தம், அதனுடைய தீய தன்மைகள் அவனுக்கு அது மிக அழுத்தமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இதெல்லாம் தூக்கம் இல்லாத பிரச்சனை இல்லை, இதுல வரக்கூடியதுதான். இந்த கனவுக்கு பிறகு ஒரு ஆழ்ந்த தூக்கம் வரும். அதான் டீப் ஸ்லீப். இந்த ஆழ்ந்த தூக்கம் தான் இறைவனோடு இணைந்த நிலை, இறைவனோடு கலந்த நிலை. இந்த இடத்துலதான் என்ன சொல்றாங்க? சிரிப்பினில் மனிதன் இல்லை, அழுகையில் மனிதன் இல்லை, பார்வையில் மனிதன் இல்லை, பழக்கத்தில் மனிதன் இல்லை, உறக்கத்தில் மனிதன் உண்டு என்று கண்ணதாசன் ஒரு பாட்டுல சொல்வார். அப்ப மனித நேயம் எங்கே உச்சம் தொடுகிறது என்றால் உறக்கத்தில். அந்த உறக்கத்தில் தான் தெய்வீகத்தை தொடுகிறார். இது எவ்வளவு நேரம் இருக்கும்? சில வினாடிகள் தான். அப்ப பொதுவாக ஒரு 8 மணி நேரம் தூங்குறோம் என்று சொன்னால் 8 முறை இந்த நிலை மாறி மாறி வரும் என்று விஞ்ஞானம் ஒரு கணக்கு சொல்லுதுங்க. இப்ப 8 கனவு வரும். அந்த 8 கனவுக்கு பிறகு 8 டீப் ஸ்லீப் வரும். அப்போ அதுல சில வினாடிகள் தான் அதுல நிக்குது. அப்போ அந்த அபரிமிதமான ஆற்றலுடைய அந்த தெய்வீகத்தோடு இணைகின்ற போது அந்த ஆற்றல் நமக்கு 24 மணி நேரத்தில் 16 மணி நேரம் உழைப்பதற்கான சக்தியை கொடுக்கிறது என்றால், அந்த சில வினாடிகளில் நாம் பெறக்கூடிய சக்தியின் அளவு என்ன, பலம் என்னன்னு பாருங்க. அதான் மைட்டியஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் அல்மைட்டி. அப்ப இறைவனோடு சில நிமிடங்கள் இணைந்தாலே நமக்கு பல மணி நேரங்களுக்கான சக்தி கிடைக்கிறது. அதோடு இணைந்த சித்தர் பெருமக்களுக்கு சக்தி என்ன தேவைப்படுங்க இல்லையா? இப்படி சரி, இதுல இந்த கனவுக்கு உயிர்சக்தி எவ்வளவு செலவாகும்? இனிமையான கனவு அது குறைந்த உயிர்சக்தியே போதுமானது, செலவுக்கு போதுமானது. தீய கனவுகள், இன்னும் பயங்கர கனவுகள் எல்லாம் வருகின்ற போது காந்த சக்தி அபரிமிதமாக செலவாகும். வேர்த்து விறுவிறுத்து உட்கார்ந்துறாங்க இல்லையா? இப்படி இங்கே உயிர்சக்தி வரவு, செலவு வந்து கனவு உறக்கத்துல. தாம்பத்தியத்தின் வரவு செலவு கணக்கு என்ன?
என்றால் அபரிமிதமான இன்பம் வரவு. இன்னும் அதனோடு சந்ததி ஒரு வரவு. செலவு என்ன? உயிர் சக்தி செலவு. அப்போ தாம்பத்தியத்தில் உயிர் சக்தி செலவாகி இன்பமும் சந்ததியும் வரவாகிறது. அப்போ உணவு, இப்போ உழைப்பு எடுத்துக்கங்க. உழைப்பில் என்ன வரவு செலவு? இங்கத்தான் பெரிய கணக்கே இருக்குதுங்க. உழைப்பதிலே என்ன வரவு செலவு கணக்குங்க? அதை சொல்லி இன்னைக்கு இந்த நிறைவு செய்றேன். எல்லாம் உழைத்துதான் பொருள் ஈட்டுக்கிறோம் இல்லைங்களா? உடலையும் அறிவையும் பயன்படுத்தி உழைத்தால்தான் நாம் பொருளை, பணத்தை ஈட்ட முடியும். சரி, இதுல கணக்கு என்ன? ஹெல்த் இஸ் வெல்த். ஒரு அருமையான ஒரு பழமொழி உலகெங்கும் உண்டு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். எப்படி இது இணைத்து சொன்னாங்க? நோயற்ற வாழ்வுக்கும் குறைவற்ற செல்வத்திற்கும் என்ன சம்பந்தம், இணைப்பு என்று ஆய்ந்து பார்க்கின்ற போது நம்முடைய அறிவாற்றலும் உடல் உறுப்புகளும் உழைத்தால் தானே பொருள் வருது. அப்போ பணம் என்பது இந்த உழைப்பின் ஒரு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. என்ன சொல்வது? எக்ஸ்சேஞ்ச்னா ஒரு என்ன சொல்வது, ஒரு பரிமாற்றம். சரிங்களா? இப்போ இதுல என்ன அவேர்னஸ் வேணும் பாருங்க. இந்த உடல் உறுப்புகளை, மூளையை பயன்படுத்தி எவ்வளவு பணத்தை சம்பாதித்தால் நமக்கு உடல் உறுப்புகளும் சோர்ந்து போகாது, பணமும் நமக்கு வறுமை தராது, வசதியான ஒரு வாழ்க்கையை தரும். இந்த கணக்கு நமக்கு சரியா தெரிஞ்சிருக்குதா? இப்போ health is wealth because health is converted into wealth. If we know how much health should be converted into wealth, then we can enjoy both health and wealth. Otherwise, we have to spend all the wealth to regain the health in intensive cash unit. இது தமிழ்ல சொன்னோம்னா, உயிர் சக்தியை செலவு செய்ய வேண்டும், எவ்வளவு சம்பாதிக்கிற கணக்கு பார்க்கிற போது ஈட்டிய பணத்தையும் இறைவன் தந்த உயிரையும் நிறைவாக அனுபவிக்கலாம். இல்லை என்றால் ஈட்டிய செல்வம் அனைத்தும் இழந்த உயிரை காப்பதற்காக மருத்துவமனைக்கு உயில் எழுதி வைக்க வேண்டியிருக்கும். சரிங்களா? அப்போ எவ்வளவு உயிர் சக்தியை, எவ்வளவு உடல் உறுப்பின் ஆற்றலை, மூளையின் சக்தியை பயன்படுத்தி எவ்வளவு செல்வத்தை சேர்த்தால் நமக்கு நோயற்ற வாழ்வும் அந்த குறையற்ற செல்வமும் கிடைக்கும். இந்த கணக்கு சரியா ஒருத்தர் புரிந்து கொண்டால் அவனுக்கு வியாதியும் இல்லை, வறுமையும் இல்லை. மிக சிந்திக்க வேண்டிய அற்புதமான ஒரு ஆழ்ந்த ஒரு கான்செப்ட் இந்த கணக்குங்க. ஏன்னா இதுதான் நம்முடைய பல நோய்களுக்கு காரணமாகிறது. ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். உடம்பு சோர்ந்து போகிற போது ஸ்ட்ரெயின், மனம் சோர்ந்து போகின்ற போது ஸ்ட்ரெஸ், மன இறுக்கம். அப்போ உடல் தளர்வும் மன இறுக்கமுமே பல நோய்களுக்கு காரணம், சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ். அப்போ இந்த 5 உள்ள கணக்கை யோசிங்க அடுத்த வாரம் வரைக்கும். பிறகு இதோடு அடுத்து சில கருத்துக்களை அடுத்த அமர்களை சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. மிகச்சிறப்பு ஐயா. எங்களுடைய பல கேள்விகளுக்கு, இதுவரை இருந்த பல குழப்பங்களுக்கு இன்று விடை கிடைத்திருக்கின்றது. மிக்க நன்றிகளை யாரும், மிகச்சிறப்பாக இருந்தது. இதை மீண்டும் பல தடவைகள் கேட்க வேண்டும். கேட்டு அடுத்த வகுப்பிலே மேலும் தெளிவுகளை பெறுவோம் என்று நம்புகிறேன்.
இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் இப்பொழுது கைகளை உயர்த்தி கேட்கலாம். வாழ்க வளமுடன். ஐயா, நான் ஆரம்பிக்கிறேன். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. இப்ப நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சிலர் கூறுவதை உயிர் சக்தி கூடிய உணவுகள் என்று சிலவற்றை சொல்லுகின்றார். உதாரணத்துக்கு சுரைக்காய் நினைக்கிறேன், சுரைக்காய் ஜூஸ், அது உயிர் சக்தி கூடிய உணவு, அவற்றை சேர்த்துக் கொள்வது நல்லது என்று. அது இப்ப அதனுடைய அர்த்தம் இப்ப நீங்கள் கூறியது போல எவ்வளவு தூரத்துக்கு அந்த உணவு பூமியை விட்டு உயரமாக இருக்குதோ அந்த அளவுக்கு அதில் உயிர் சக்தி கூட என்று எடுத்துக்கொள்ளலாம் ஐயா. அதாவது உயிர் சக்தி கூடன்னு சொல்வதை விட அது செரிப்பதற்கான செலவு குறைவு. செரிப்பதற்கான செலவு. அப்போ வரக்கூடிய உயிர் சக்தி நமக்கு உடனடியாக கிடைக்கும். அப்போ அதிக அளவில் அது நம்ம சம்பாதிக்க முடியும் இல்லையா? அப்போ எளிய உணவு சாப்பிடுகின்ற போது நமக்கு எளிதில் உணவு செரிக்கப்பட்டு அதிக சக்தி நமக்கு கிடைக்கும். இப்ப இந்த பஞ்சபூத தத்துவத்து இப்ப ஆகாசம் அல்லது அந்த கனதி குறைந்த பஞ்சபூதங்கள் நிறைந்த உணவுகள் செமிபாடு கூடுவதற்கு விரைவாக நடக்கின்ற உணவுகளாக கொள்ளலாம். எப்படிங்க பஞ்சபூத அடிப்படையில இப்ப நிலம் போன்ற சொலிடாக இல்லாமல் நீராகவோ அல்லது தன்மை கூடிய உணவுகள், சீ ஃபுட் எல்லாமே நமக்கு அதுல இருந்து தாவரங்கள் நமக்கு உண்ணக்கூடியதாக இல்லை இல்லைங்களா? எங்கேயுமே சீ பிளான்ட்ஸ் இருக்குது. ஆனா அதை நம்ம எடுத்து உணவாக கொண்டதாக இங்கே நம்ம கேள்விப்பட்டது இல்லை. அப்போ மற்ற ஜீவராசிகள் மீன் முதல் பல வகையான உயிரினங்களை தான் சாப்பிடுறாங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ், மற்ற இந்தியாவில் மற்ற நாடுகள் கூட. அப்ப இது நமக்கு தேவைதானா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புகின்ற போது இது நமக்கு தேவை இல்லை என்பதுதான் ஞானியுடைய பதிலாக இருக்குங்க. ஐயா, நீங்க அந்த வகுப்பு தொடங்குற போது ஒரு கவி ஒன்று மகிழ்ச்சி ஒரு கவிதை ஒன்றை சொல்லி தொடங்கினீங்க. அந்த கவிதையை ஒரு திருப்பி சொல்ல முடியுமா? அல்லது அதனுடைய இலக்கம் ஏதாவது நாங்கள் எடுத்துக்கொள்வதற்கு? ஐயாவுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. ஐயா இன்னும் முனையவில்லை. ஒரு நிமிடங்கள் காத்திருப்போம். வாழ்க்கை இடையில கால் வந்தா ஜூம் கட் ஆகுதுங்கய்யா. சொல்லுங்கய்யா. அந்த வகுப்பு தொடங்குன்ற போது ஒரு மகரிஷியுடைய ஒரு கவிதை ஒன்றை
குறிப்பிட்டு தொடங்கினீர்கள் ஐயா. ஆ அந்த ஆ ஆ அந்த கவிதையை இருக்கா சொல்ல வேண்டும் ஐயா, அல்லது நாம் அதனுடைய அந்த ஞான களஞ்சியம் புத்தகத்துல 1506 நம்பருங்க ஐயா. 1506. ஓகே ஐயா. 6 Okay. அதாவது முதல் வார்த்தை வந்து சுக்கிலத்தை மேலேற்றி அப்படின்னு வரும். ஓகே ஓகே 1506 சுக்கிலத்தை மேலேற்றி அப்படின்னு வரக்கூடிய கவிதை. ஓகே. என்ன 2 கேள்வி கேட்கிறேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. இந்த விதைக்கு அந்த நடுவில் இருக்கிற விதையில இருக்கின்ற அந்த குழி, அதுதான் வித்தண்டுக்கு கேரக்டரைஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஆமாங்கய்யா. அது எல்லா விதைகளிலும் அந்த மாதிரியான ஒரு நடுவில் இருக்கும் ஐயா. ஆமாங்கய்யா. ஆமா, எல்லா விதையும் அப்படித்தான் இருக்கும். எல்லா விதைகளும். அப்ப ஈவன் நம்முடைய உயிர் சக்தியை கூட பாத்தீங்கன்னா ஸ்பெர்ம் அப்படின்றது ஒரு காந்த அலைக்கலம் தான். நீங்க நம்ம வந்து விஞ்ஞானத்துல உயிர் சக்தி என்று சொல்லி அந்த வேல் மாதிரி காட்டுறாங்க இல்லையா, முன்பகுதி வேல் மாதிரி இருக்கும், பிறகு வால் மாதிரி நீட்டு இருக்கும் இல்லையா, அதை வச்சுதான் முருகனுக்கு சக்தி வேலன் கூட கொடுத்ததாக உமானம் சொல்லுவாங்க. அந்த 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 கூர் வேல் மாதிரி இருக்கு பாருங்கய்யா, அதுல முன்பகுதி ஒரு பிளாக் டாட் இருக்கும் இல்லைங்களா. நம்ம ஸ்பெர்ம் உடைய பிக்சர் பாக்குற போது அந்த கூர் பகுதிக்கு முன்னாடி ஒரு சின்ன டாட் இருக்கும். அந்த டாட் தான் நம்முடைய என்ன சொல்வது, அந்த புரோஜீன் சார்ந்து உருவாக்கக்கூடிய ஆற்றல் அந்த டாட்ல தான் இருக்கு. அதை சுமந்து போகக்கூடிய கேரியர் தான் அந்த உயிரணுக்கள். ஆமா. அப்ப இப்ப மனிதர்களை அந்த உயிர் சக்தி அந்த விதை மூலாதார மையத்துல இருக்கின்றது, அப்படித்தானே? ஆமா ஆமா, நம்ம உடல்ல வந்து மூலாதார மையத்துல இருக்கும். ஆக்சுவலா அந்த மூலாதார மையம் என்பது ஒரு காந்த கருமையம் தான், காந்த களம். சோ அதுல எப்படி நமக்கு வந்து ஓஜஸ் அசுரமுதிரை போடுற போதும் ஓஜஸ் வச்சு போடுற போது என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த வாரம் நம்ம பயிற்சியை பற்றி பேசுற போது அந்த விளக்கம் வரும். ஓகே, நான் கேட்க கேள்வி அடுத்த வாரம் இருக்கிறது. ஓகே. தனாயா வாழ்கிறவன் ஐயா. வாழ்கிறவன் ஐயா. இன்றைக்கு ஒரு சிறப்பான சிந்தனை ஐயா. அதாவது வந்து எங்கிட்ட சிந்தனைகளை தூண்டி வர்ற ஒரு சிந்தனை, ஒரு தெளிவான சிந்தனை. பெரிய கேள்வின்னு சொல்லி இருக்கா, திருப்பி பார்க்கணும் ஐயா. அடுத்த முறை வரைய கேள்வி கேட்கலாம். அதாவது வந்து பாருங்க, நீங்கள் அந்த வரவு செலவு சாப்பிடும் பொழுது அதில் வந்து அதில் உள்ள வரவு செலவை பற்றி சொன்னீங்க. அந்த செரிமானத்துக்கு எவ்வளவு, இப்போ இந்த அதில் வர மிச்சம் எவ்வளோ அப்படின்லாம் சொன்னீங்க. அதில் நான் அந்த காலத்தில் வந்து இந்த சோம்பலாம் இருக்கும் பொழுது காய்ச்சல் அப்படின்னு வந்தால் வீட்டில் வந்து கஞ்சி காய்ச்சுவாங்க. மற்றது லைட்டாக கறிகள், அதாவது வந்து வெள்ளைக்கறி காய்ச்சுவாங்க. அப்படி அந்த நேரத்தில் அப்படியே லைட்டாக கொடுக்கணும்னு கொடுப்பாங்க. அதுக்கு காரணம் அந்த செரிமானத்தில் குறைவு இருக்கின்றதுனால, செரிமானத்தில் குறைவாக போயிடக்கூடாது என்று சொல்லி அதை சேவ் பண்ணி அந்த எனர்ஜியை இங்கே இதை சுகத்தை மாத்திரத்துக்கு பாவிக்கிறது. அப்படி என்று பார்க்கும் பொழுது இப்போ நாங்கள் வந்து இந்த கத்திரிக்காய் எடுப்போம், கத்திரிக்காய் கறி சாப்பிட்றோம், வெள்ளைக்கறி சாப்பிட்றோம். அதே மாதிரி நல்ல பொரியல் கறி நல்லா எண்ணெயெல்லாம் போட்டு நல்லா பொரிச்சு சாப்பிட்றோம். ரெண்டு சாப்பிடைக்கையும் இந்த கத்திரிக்காய் கறி சாப்பிடைக்கையும் பொரியக்கரை சாப்பிடைக்கையும் அந்த வார அந்த எனர்ஜியின் அந்த நெட் இன்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கத்திரிக்காய் கறியை வெள்ளைக்கறி சமைச்சு போட்டு சாப்பிட்றதால வர சக்தி கூட, அப்படித்தானே? அது அந்த வெள்ளைக்கறின்னு எது சொல்றீங்க ஐயா? கத்திரிக்காய் எக் பிளான்ட் கத்திரிக்காய். ஓகே, அந்த வெள்ளைக்கறின்னு சொல்றீங்களா? அது நான் வெள்ளைக்கறின்னு நாங்கள் வந்து இந்த எல்லாம் லைட்டாக காய்ச்சோம். இப்போ எண்ணெய் ஒன்றும் இல்லாமல் ஸ்பைஸ் ஒன்றும் இல்லாமல் காய்ச்சறது. ஓ, ஓகே ஓகே. அதாவது நேச்சுரோபதி குக்கிங்கா, வித்தவுட் ஆயில் அண்ட் ஸ்பைஸ். ஆமா, இப்போ வந்து பாருங்க, பட் கத்திரிக்காய் வித்தவுட் ஆயில் அண்ட் ஸ்பைஸ் எப்படிங்க சமைக்கிறது? சிவாயா, நாங்கள் அப்படித்தான் சிலோன்ல சமைக்கிறாங்களே ஐயா. கொஞ்சம் கோகனட் மில்க்கும் விட்டு கொஞ்சம் வெங்காயம் இதுகள் போட்டு பச்சை மிளகாய் வெறும் இதைத்தான் காய்ச்சுவாங்க. ஓ, எண்ணெய் ஸ்பைஸ் ஒன்றுமே இருக்காது.
ஓஹோஹோ! நான் இலங்கை வந்தபோது அது சாப்பிட்டது இல்ல. எனக்கு தெரியாது. ஆ, நான் இருந்த இதுல அங்க அந்த மாரி உணவு சமைக்கல இருந்தாலும், நான் இப்பதான் கேள்விப்படுறேன். இல்ல கோகனட் இது கத்திரிக்காய் வந்து வித்தவுட் ஆயில் அண்ட் ஆமா. ஸ்பைஸ் சமைக்கிறது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். இல்ல அந்த வெள்ளைக்கறி சாப்பிடுறது ஐயா கஷ்டப்பட்டவங்க சாப்பிடணும்னு கொடுப்பாங்களா? அதான் உங்களுக்கு தெரியலையா அது? ஓ! ஓகே, ஓகே, ஓகே. ஆனா அது அது ரொம்ப சத்தாதாங்கய்யா இருக்கும். சத்தாகத்தான் இருக்கும். அப்ப அதில பார்த்தீங்கன்னு சொன்னா, அதில எண்ணெய் ஒண்ணும் இருக்காது. இப்ப பொரிய கறினா நல்லா எண்ணெயெல்லாம் போட்டு பொரிச்சு அதுக்கு ஸ்பெஷல்லாம் போட்டு சில்லி பவுடர் அப்படி இப்படிலாம் போட்டு செய்வாங்க. ஆமா, ஆமா, ஆமா. அப்ப அப்ப நாம நீங்க சொல்றத பார்க்கும் பொழுது, நான் அ, சொன்ன கத்திரிக்காய் அந்த உயிர் ஒண்ணும் இல்ல, ஸ்பெஷல் ஒண்ணும் இல்ல. அதுதான் வெள்ளைக்கறின்னு சொல்லுவாங்க. அ, அ. அது அதால உள்ள உயிர் சக்தி சேவன்றது கூட அப்படித்தானே? ஆமா, ஆமா. ஏன்னா உங்களுக்கு ஆயிலும், ஸ்பைஸும் இல்லன்னா, உங்களுக்கு வந்து டைஜெஷன் வந்து தடுக்கப்படாது. அதாவது என்ன சொல்லுவோம்னா, இப்போ பிரிசர்வேட்டிவ்ஸ் சொல்றாங்க பாருங்கய்யா உணவுல. அந்த பிரிசர்வேட்டிவ் என்பது உணவ பிரிசர்வ் பண்ணுது. ஆனா, ஃபெர்மென்டேஷன் ப்ராசஸ கட் பண்றதுன்றது தான் அனதர் மீனிங். ஆமா, இப்போ வெஜிடபிள் எடுத்தீங்கன்னா, இட்ஸ் ஃபெர்மென்ட் ஆட்டோமேட்டிக்கலி இல்லைங்களா? அழுகி ஆமா. போகும். ம்ஹ்ம். அந்த அழுகுற நிகழ்ச்சியை தடுப்பது தானே பிரிசர்வேட்டிவ். ஆமா. ஆனா, உணவு வயித்துக்குள்ள போனா, அது அழுகி சிதைந்து போகணும். ம்ஹ்ம். அந்த சிதையக்கூடிய தன்மை இந்த பிரிசர்வேட்டிவ் தடுக்கிறதுனால, நமக்கு இந்த பேக்டு ஃபுட் எல்லாமே வந்து உடம்புக்கு வந்து எக்ஸஸ் ஸ்ட்ரெஸ் குடுக்கும். குடுக்கும். ரைட் ஐயா. ஏன்னா, நம்ம உயிர் சக்தி இந்த பிரிசர்வேட்டிவ் டைஜெஸ்ட் பண்ணி, அப்புறம் உணவ டைஜெஸ்ட் பண்ணும். சரி. ம். அதனால தான் இயற்கை உணவு முறையில பார்த்தீங்கன்னா, அவங்க டோட்டலா பேக்டு ஃபுட்ஸே ஆகாது அப்படிம்பாங்க. அதுல கொடுமை இப்போ இங்கிருந்து இந்தியாவிலிருந்து ஸ்வீட்ஸ், சேவ ஸ்நாக்ஸ் எல்லாம் ஃபாரினுக்கு வரும். இந்தியன் மார்க்கெட்ல நம்ம வாங்குறோம். அது 1 இயர் ஆனாலும் கெட்டு போகாது. ம். அப்ப அவ்வளவு பிரிசர்வேட்டிவ் அதுல சேர்க்கிற போது, அத சாப்பிட்டா நம்ம உடம்பு எப்படி டயபெட்டிஸ் வராம இருக்கும்? ம். அதனால தான் எப்பவுமே அந்த குக்டு ஃபுட் தான் நம்ம சாப்பிடணும். அது வச்சு சாப்பிடுற பழைய சாதம் அப்படிங்கிறதே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ம்ஹ்ம். ம். ஐயா, இன்னொரு சின்ன கேள்வி ஐயா. அந்த ஆரம்பத்துல நுங்க பத்தி சொன்னீங்க. அத வந்து அந்த பனை மேல நல்லா உயரத்துல வாரதெல்லாம் அதுல வந்து உயிர் சக்தி கூடன்ற மாதிரி. ஆமா. ஏன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி தூரம் போக போக உங்களுக்கு அட்மாஸ்பியர் வந்து டென்ஸ் கம்மி தானே. ஓ! அப்படி இருக்கும் பொழுது, இந்த ஆ. ஒன்று வந்து இந்த தென்னை மரம், தேங்காய். ஆ. தேங்காயில ஆமா, இளநீர், என்ன தேங்காய். ஆமா, அப்ப ஆமா. அப்படின்னும்போது அந்த தேங்காய் பால்ல வந்து நீங்க சொன்ன மாரி உயிர் சக்தி கூடன்னு சொல்றீங்களா? கூட, கூட. திணிவு அதிகமா இருக்கும். ரைட். அதே மாரியே அந்த மலைப்பிரதேசங்கள்ல வர்ற ம மரக்கறி வகைகள். என்ன மலைப்பிரதேசம். இந்த இந்த மலைப்பிரதேசங்கள் இருக்கு தானே மவுண்டன்ஸ். அது என்ன பேருங்கய்யா? அந்த மலைகள்லயே பாருமே அந்த அவங்க அந்த சிவாஜி அந்த ஸ்ரீலங்காவில மலைப்பிரதேசத்திலிருந்து வர மரக்கறிகள். அதுக்கு என்ன பேருங்கய்யா? மலைப்பிரதேசங்கள்ல இருந்து அங்க கொஞ்சம் வே குளிர் கொக்கோ. கேரட் எல்லாம் விளையும் அங்க. கரெக்ட். ம். ம். கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு. உருளைக்கிழங்கு. ம். ஐயா வாழ்க வளமுடன். காலிஃப்ளவர் மற்றது புரோக்கலி, பீட்ரூட் அதெல்லாம் வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்கய்யா. அது எல்லா உங்களுக்கு இடத்துலயும் பூமிக்கு கீழ போகக்கூடியதுல முள்ளங்கி, கேரட் மட்டும் தான் ஓரளவுக்கு ஈஸிலி டைஜஸ்டபிள். பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு ரொம்ப ஹார்ட். பீட்ரூட் கூட பரவால்ல. உருளைக்கிழங்கு ரொம்ப ஹார்ட் டயட். அதனால தான் உருளைக்கிழங்கு நமக்கு டைஜஸ்ட் பண்ண முடியாதனால தான் கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகும். போமாகும். ம். சரி. வாழ்க ஐயா. வெல்கம் டன். ஐயா வாழ்க வளமுடன். அப்ப கீரை மண்ணோட கிட்ட இருக்கிறபடியே அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும்? கீரை வந்து கொஞ்சம் ஹார்ட் டயட் தான். ஆனா அதனுடைய சத்து நமக்கு நிறைய தேவை. அதனால இரவு நேரத்துல கீரை இரவு சாப்பிடக்கூடாதுன்னு சாப்பிட சொல்லுவாங்க. வேணும்ன்றது. ஆமா. மதிய உணவு, காலை உணவுல சேர்த்துக்கலாமே தவிர, இரவு உணவுல கீரை சேர்க்கக்கூடாது அப்படிம்பாங்க. நன்றி ஐயா. வாழ்க ஏன்னா அதுல வந்து நமக்கு நார்ச்சத்து நிறைய கிடைக்குங்கய்யா. ஸோ மலச்சிக்கல் வராம இருக்கிறதுக்கு நார்ச்சத்து உள்ள உணவு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ம்.
அதோட விட்டமின் பி அது மாதிரி பழங்கள் கூட ஜூஸா சாப்பிட்றத விட பழங்கள் அப்படியே சாப்பிட்றது தான் நார்ச்சத்தோட இருக்கும். நம்ம நிறைய ஸ்டைலா ஜூஸ்ன்றது ஒரு நாகரிகமாக நினைச்சு குடிக்கிறோம். அது என்ன ஆகுதுன்னா ஜூஸ் குடிக்கிறதுக்கு முறையே வேற. தோலோடு ஒரு சேர்த்து சின்ன குடிக்கணும். தோலோடையும் ஆ சேர்த்து சின் குடிக்கணும். தோலை சேர்த்து பழமா சாப்பிட்டீங்கன்னா பெட்டர். ஜூஸ் குடிக்கிறதா இருந்தா ஒரு சின்ன ஸ்பூனுங்கய்யா, ஒரு 5 ml டீஸ்பூன் வச்சுங்களேன். அந்த 5 ml டீஸ்பூன் அதுல எடுத்து ஒரு சிப் வாயில வச்சு அதை அந்த உமிழ்நீரோட நல்லா காகுல் பண்ணணும். காகுல் பண்ணி தான் அதை விழுங்கணும். அப்படி நீங்க ஒரு டம்ளர் ஜூஸ் குடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கணும். ஏன்னா இட் இஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ஃப்ரூட் தானே, அந்த சாறு எடுத்து தான் நம்ம பிழியிறோம். அப்ப அந்த சாறுல எனர்ஜி கம்ப்ரஸ்டா இருக்கும். நம்ம அப்படியே குடிக்கிற போது ஸ்டொமக் அதுக்கு டைஜஸ்ட் பண்றதுக்கு சிரமப்படும். தோ இட் இஸ் லைட் டயட்னால கூட அதோடைய எனர்ஜி ஃபுல்லா நம்ம கன்சியூம் பண்ணணும் அப்படின்னாக்க இது மாதிரி சாப்பிட்றது தான் அதனுடைய முறை அப்படின்னு இயற்கை உணவு முறையில சொல்லுவாங்க. ஆனா ஜூஸ் விட பழங்களை அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அதுல நார்ச்சத்து நமக்கு நிறைய கிடைக்கும். ஆரஞ்சு ஆகட்டும், ஆப்பிள் நார்ச்சத்து கிடையாது. ஆரஞ்சு, லெமன், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லயும் கிடைக்கும். பிறகு வாழைப்பழத்துல கூட அந்த மேல் தோலில நீக்கிட்டு அடித்தோலோடு சேர்த்து சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அடித்தோல் ஃபுல்லா நார்ச்சத்துங்கய்யா, பழத்துல நார்ச்சத்து கிடையாது. அப்போ பழத்தை உரிக்கிற போது நம்ம மொத்தமா உரிச்சிடறோம், மேல் அடித்தோலை சேர்த்து உரிக்கிறோம். அப்படி கூடாதம்பாங்க இயற்கை உணவு முறையில. அந்த அடித்தோல் நமக்கு பழத்துல பாத்தீங்கன்னா அப்படி ஒடிச்சாலே உள்ள ஒரு லேயர் மாதிரி தோல் வருது இல்லையா, அது திக்கா இருக்கக்கூடிய பழ வகைகள்ல அது நீங்க அது வளைஞ்சாலே உங்களுக்கு உள்ள ஒடிஞ்சு ஒரு லேயர் மாதிரி வரும் இல்லையா. அந்த லேயர் அந்த தோல் அடித்தோல், அது ஃபுல் ஃபைபர். ஸோ அதை ஒண்ணுகின்ற போது நம்ம மலச்சிக்கலே இருக்காது அப்படிம்பாங்க. நன்றி ஐயா. இயற்கை உணவை சொல்லுபவர்கள் சமைத்த உணவே கூடாதுன்னு சொல்கிறார்கள். சமைக்காமல் அதுங்கய்யா, சமைத்த உணவு ஏன் கூடாதுன்றாங்கன்னா, சமைக்கிற போது அந்த சத்துக்கள் எல்லாம் எவாபரேட் ஆயிடுது, அதுல டைல்யூட் ஆயிடுது. நீங்க அந்த ஃப்ரெஷ் ஆக்சுவலா வெப்பத்தால் பொருட்கள் விரிவடையும் சொல்றோம் இல்லையா. ஆமா. அப்போ ஒரு பொருளை நம்ம கொதிக்க வைக்கிற போது அதுக்குள்ள இருக்கிற அணுக்கூட்டுகள் விரிவடையும். அது இல்லாம நம்ம சிலதெல்லாம் சாறு வடிச்சிருவோம். அப்ப வடிக்கிற போது அந்த சத்தெல்லாம் அந்த சாறுல போயிடும். அதனால அதை அப்படியே சாப்பிடணும், முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடணும். ஈவன் வெண்டைக்காய் வலுவலுப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. சமைக்கிற போது ரொம்ப டீப் ஃப்ரை எல்லாம் பண்ணுவாங்க சில பேர். ஆனா அந்த வெண்டைக்காய் பச்சை கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா நம்ம சமைச்ச காயில கூடிய வலுவலுப்பை விட பச்சை காயில குறைவா தான் இருக்கும். அதை நான் சாப்பிட்ருக்கேன். அதே போல நம்ம முள்ளங்கி, கேரட்டு, ஆனியன், தக்காளி, அது கூட தேங்காய் துருவல் சேர்த்துவாங்க. இப்படியெல்லாம் இதெல்லாமே நம்ம சாலட்னு சொல்றோம் இல்லைங்க. அந்த சாலட் பண்ணும்போது ரொம்ப அதாவது சமைக்காத அற்புதமான உணவு சாலட். அப்போ அரிசி இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் அதை பாயில் பண்ணிக்கலாம், அரிசி சாதம். பிறகு காய்கறிகள் கொஞ்சம் நம்ம வேக வைக்க வேண்டிய காய்கறிகள், கீரை வகைகள் அப்படின்ற போது அது கொஞ்சம் அரை பாயில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கனடா அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த அருகுலா, ஸ்பினாச்சு, அப்புறம் கேல், இதெல்லாம் நமக்கு வெஜிடபிள் பவுல்லையே அதை அப்படியே தானே கொடுக்குறாங்க. அது சமைக்காம அப்படித்தானே தர்றாங்க. லெட்டூஸ், இப்படி எல்லாமே சமைக்காத ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிடலாங்க ஐயா. எது ஹார்ட் கொஞ்சம் செரிப்பதற்கு சிரமமா இருக்கோ அதை ஒரு ஆஃப் பாயில் பண்ணி சாப்பிடலாம் அப்படிம்பாங்க. எல்லாவற்றையும் விட ஒரு வேளை பழ உணவு எடுத்துக்கிட்டாலே உடம்பு
நல்லா இருக்குங்க ஐயா. என்ன உணவு ஐயா? பழ ஆகாரம். பழம் உணவு. ஆமா. இரவு உணவு பழ வகைகள், சாலட், வெஜிடபிள் சாலட் வச்சுட்டோம்னாக்கா, காலையில் எழுந்திருக்கிறதுக்குள்ள அது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகி முடிஞ்சு போயிடும். காலையில் வந்து டாய்லெட் போகிறதுக்கும் ஃப்ரீனஸ் இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும். எழுந்திருக்கிற போது சோம்பல் இருக்காது. நான் இது வந்து ஒரு 3 months ஃபாலோ பண்ணுங்க அந்த நேச்சுரோபதியை. ஸோ அந்த நேச்சுரோபதியும் நம்முடைய மனவளக்கலை பயிற்சிகளும் இணைத்தால் ஒரு வருஷத்துல ஞானம் பெற்று விடலாம். அது உடலுக்கு நேச்சுரோபதி வில் டேக் கேர், மனசுக்கு வேதத்திரிய பயிற்சிகள் வில் டேக் கேர். அப்போ உடம்பு சுத்ததாகமாகி மனசும் நிறைமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் ஞானம் வராம எங்க போகுதுங்க. பட் என்னன்னா தெரிஞ்சாலும் ஃபாலோ பண்றதுக்கு மனசு வர்றது இல்லை. அந்த சைத்தான் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் விஸ்டம். ஆமா. இல்லையா இரவுல பழம் சாப்பிட்டு பழக்க ஐயா நித்திர வர மாட்டுது. இப்ப நித்திர வராதாலே ஒரு அது பழக்க தோஷம் தாங்க. அது பழக்க தோஷம் தான். சில பேருக்கு வந்து மிட் நைட்ல பசிக்கும் அப்படியாங்க. அது பழக்கம்தான். இப்போ நீங்க இங்கே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் பக்கமெல்லாம் இரவு வந்து மீல்ஸ் தான் சாப்பிடுவாங்க, மத்தியானம் டிஃபன் சாப்பிடுவாங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் காலை இரவு வந்து டிஃபனு, மிட் டே வந்து மீல்ஸு. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு இடத்தை பொறுத்து ஒரு கல்ச்சர் தான், இங்கே ஒரு பழக்கம் தான், வேற ஒன்றும் இல்லை. அது நம்ம மனசுக்கு அது ஒரு சஜஷன் கொடுத்து பண்ணாக்கா கொஞ்ச நாள் அது மாறிக்கும். நன்றி ஐயா. அடுத்து ஜனார் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். இந்த உண்மையிலே இந்த வெள்ள உணவுப் பொருட்களை தவிர்த்து விடும்படி சொல்றார்கள் ஐயா உண்டு. அதாவது இந்த வெள்ளை அரிசி, வெள்ளமா, டெய்ரி ப்ராடக்ட்ஸு, ஒயிட் சுகர், கிறிஸ்டல் சுகரு, அப்புறம் சால்ட் இல்லைங்களா? ஆமா 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 ஆமா. அதோட ஐயா இந்த என்னது கிரீன் வெஜிடபிள்ஸோட பீன்ஸை கூட ரெக்கமெண்ட் பண்ண முதலாவது நிறைய சாப்பிட சொல்லி. ஆனா எனக்கு அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா, அந்த யோகா சிஸ்டங்கள்ல எல்லாம் அந்த ஆனியன், அந்த உள்ளி, கார்லிக் அதெல்லாம் தவிர்க்க சொல்லி சொல்றாங்க ஐயா. அது என்னத்துக்காண்டி? அதாவது இங்க நீங்க வெஜிடபிள் பவுல் எல்லாம் பாத்தீங்கன்னா பீன்ஸ் நிறைய போடுறாங்க. அது என்ன, இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே லைட் டயட்டு, சீக்கிரமா செரிமானம் ஆயிரும். அப்போ அங்க வந்து ஒரு மீல் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போறவங்களுக்கு இது பத்தாதுன்றதுனால பீன்ஸ் வந்து அவங்களுக்கான எனர்ஜியை கொடுக்கும். அதாவது ஹார்ட் டயட் ஆக்குறதுனால சீக்கிரம் பசிக்காம கொஞ்சம் நேரம் அதை எடுத்துக்கிட்டு அதுல கூடிய கம்ப்ரஸ்ட் எனர்ஜி வந்து டைஜஷன் மூலமா வெளியே வந்து அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுக்கும். அடிக்கடி சாப்பிடக்கூடாது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வல் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அமெரிக்கன்ஸு, கேனடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்தியன்ஸ் கிட்ட அந்த சிஸ்டம் இல்லை. இந்தியன் ஃபுட் கல்ச்சர் ரொம்ப மோசமான ஃபுட் கல்ச்சர். அதுவும் வசதி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த இதில் வந்து அது ஓகே. இப்போ அடுத்து என்னங்க உங்களுக்கு வந்து வேற என்ன சொன்னீங்க, இந்த ஒயிட், அது வீகன் சொல்றாங்க இல்லையா? வீகன் சொல்றது இந்த ஒயிட், 3 ஒயிட்ஸ், சால்ட், சுகர், இது டைரி ஐட்டம்ஸ். சோ அதுல அரிசி கூட தீட்டாத அரிசி. ஆமா, ஆக்சுவலா தீட்டாத அரிசி தான் நமக்கு வந்து உள்ள அந்த மட்டை இருக்கு பாருங்க, மட்டை வந்து நமக்கு ஃபைபர் கண்டென்ட். அரிசியை நீங்க பட்டை தீட்டுற போது ஃபைபர் வெளியே போயிடும். ஆமா, ஃபைபர் வெளியே போறதுனால தான் வெறும் ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா மோஷன் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நாகரிக உலகத்தினுடைய கண்டுபிடிப்புகள். பார்க்கறது நல்லா இருக்கு, சாஃப்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து மெஷின்ல போட்டு பாலிஷ் பண்ணி அந்த சக்கையெல்லாம் எடுத்துட்டு அதுல இருந்து ரைஸ் பிரான் ஆயில்னு சொல்லி எண்ணெய் வேற எடுத்து அதை வேற ஏமாத்தி இதை பண்ணுவாங்க. அது வியாபார உலகம். ஸோ நேச்சுரலி வந்து இந்த மட்டை அரிசி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அந்த இப்ப நார்த் அமெரிக்காவில இந்த வீட் வந்து கொஞ்சம் கூட இருக்குது. ஆனா வீட்டை வந்து
அந்த வீட்டை வந்து சொல்லி கொண்டிருக்கிறாங்க எல்லாத்துலயும். வீட் வந்து அதுல கூட டயபெட்டிக், அதுகளுக்கு நீரிழிவுக்கு எல்லாம் கூட அது கூடாதுன்னு சொல்லி, அது சரியான முடிவா இருக்குமா? அது தெரியலைங்கய்யா. பட் என்ன சொல்றாங்கன்னா, கோதுமையாவது அரிசியாவது எல்லாம் ஒரே வேல்யூ தான் அப்படின்றாங்க. இங்கேயே இந்தியாவிலேயே சில டாக்டர் சொல்லக்கூடிய கருத்து, டயபெட்டிஸ் வந்து நீங்க அரிசி சாப்பிட்டா தான் டயபெட்டிஸ் வருது, கோதுமை சாப்பிட்டா கிடையாது. அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது, ரெண்டும் ஒரே மாதிரி தான் அப்படின்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, மில்லட்ஸ் வந்து டயபெட்டிஸ் வந்து குறைக்கும் அப்படின்னு இங்க ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. அந்த சிறுதானியங்கள். குரக்கன் என்று சொல்லுவாங்க. அது குரக்கன், வரகு, அந்த ஆமா தானியங்கள் தானே. ஆமா ஆமா. குயின்வா, வரகு இங்க வந்து சில வெரைட்டிஸ் இருக்குங்க. கவுனி அரிசிம்பாங்க, யானை கவுனிம்பாங்க, கின்வா, மாப்பிள்ளை சம்பா அப்படிம்பாங்க, வரகு அரிசிம்பாங்க, அப்புறம் இன்னொரு ஆமா குதிரை ஆமா. பாலி அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து இது ஆ. அரிசியிலேயே சில வெரைட்டிஸ் இருக்குங்கய்யா. இது வந்து ஐயா, அந்த நல்லதுன்னு அம்மா சொல்லி அந்த இங்க கின்வா, கின்வா. கின்வான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐயா அந்த அம்மா. அப்படி ஒன்று இருக்கீங்க. அந்த பிளாக் மாதிரி இருக்குமே, பிளாக் பார்ட்டிகல்ஸா இல்லையா, அது கின்வா. ஒரு கின்வா அரிசிக்கு பதிலா, சோத்துக்கு பதிலா கிண்ணா ஆ. சலட்ல ஓ போடலாம். ஓ அப்படி QUINOA கின்வா. QUINOA கின்வாவா? கின்வா. Yes, இந்த ஐயா. குரக்கன் மாதிரி ம். இருக்கும் ஐயா, ஆனா வேற கலர்ல 2-3 வேற. கலர்ல. ஆமா, ஓ இது ஒரு தானிய மாதிரியும் இருக்கும். அரிசிக்கு பதிலா இத ஓஹோ சாப்பிட சொல்றாங்க. ஒருவேளை கவுனி அரிசின்னு நினைக்கிறேமா, நாங்க சொல்லக்கூடிய ஆனா அது கவுனி சுகரை கூட்டும் ஐயா. கூட்டாதுன்னு சொல்றாங்க. கருப்பு கவுனி சொல்லுவாங்க ஐயா இங்க. அது கருப்பு கவனி குரக்கன் மாதிரி குரக்கன். இருக்கு. அதே ஆ. இதுல வேற வேற கலர்ல இருக்கு. இவன் ஓ இவன் பருப்பு கூட வெவ்வேறு கலர்ல இருக்கு இல்லையா, அது மாதிரி. ஆமா. ஓஹோ சரிங்கய்யா. ஐயா, பழங்களை எப்பவுமே ஆ. தனியா சாப்பிட சொல்றாங்க. பழங்கள் ம் ம் சேர்த்து சாப்பிட்டா ஆமாமா. அதே எண்ணா பழங்களையும் சமைத்த உணவுகளையும் சேர்க்க வேண்டாம் அப்படிம்பாங்க. கூடாது. காரணம் என்னன்னா, பழ உணவு எளிதில் செரிக்கக்கூடியது இல்லையா? ஆமா, இப்போ சில பேர் வந்து உணவுக்கு பிறகு பழங்கள் எடுத்தாங்க வச்சுங்களேன், அப்போ அது எளிதில் செரிச்சிரும். செரித்த பிறகு அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாம இந்த உணவு தடுக்கும். தடுக்கும். அதனால வந்து சமைத்த உணவுக்கு பிறகு வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு முறை இருக்குமா. இல்ல, வெறும் வயிற்றுல சாப்பிட சொல்றாங்க ஐயா. வெறும் வயித்துல வாழைப்பழம் சாப்பிடலாம். வாழைப்பழம் ரொம்ப ம் இங்க உள்ள வாழைப்பழம், கனடால உள்ள வாழைப்பழம் நிறைய ம் பொட்டாசியம், சுகர் இருக்கிறதால அதை தவிர்க்க ஓ சொல்றாங்களே. ஓகேம்மா. ஓகே ஓகே. ஆசிட் அது நிறைய ரிஃப்ளக்ஸ் வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா வாழைப்பழத்துல. இந்தியாவுல. ஓகே. ஐயா, அது இந்த கார்லிக் வெறும் வயித்துல ஜூஸ் சாப்பிடும்போது நமக்கு அசிடிட்டி கிரியேட் பண்ணுன்ற ஒரு கருத்து இருக்குமா. ஜூஸ் சிட்ரஸ் ஃப்ரூட் வந்து குடிக்க வெறும் வயித்துல கூடாது. சாப்பிடுறாரு. ஆமா, ஜூஸா ஜூஸும் சரி குடிக்காம, பழமும் சரி. ஓகே, ஜூஸ் குடிக்காம கடிச்சு சாப்பிடணும். ஆ பழம் அப்படியே ஆ சாப்பிடணும். ஆமாம்மா. ஜூஸ் ஆமா குடிக்க கூடாது. வெஜிடபிள் ஆமாம்மா. ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்றாங்க ஐயா. வெஜிடபிள் ம் ஜூஸ் ம் ம் ஆ தாராளமா எடுத்துக்கலான்னு. அது இம்மீடியட்டா அந்த ஆமா. ஏன்னா protein வெஜிடபிள்ஸ் cell. வந்து ஜூஸா பண்ணி எடுத்துக்கிறது தானே. அப்போ வந்து அது கூலாக்கிடுறோம். ஆமா, கூலாக்கிக்கிட்டு ஆனா அதை குடிக்கிற மெத்தட் வந்து நான் சொன்ன மாதிரி அதை ஒரு ஸ்பூன்ல எடுத்து ஒவ்வொரு ஸ்பூனா நல்லா காக்கிள் பண்ணி அந்த உமிழ்நோடு கலக்க விட்டு சாப்பிடணுமா. சாப்பிடணும். ஆமா. இப்ப மீட் ஐயா குக் பண்ணி ஆ சாப்பிடும்போது அதுல ஆ புரோட்டீன் இருக்கு. அது சாப்பிடுறவங்க கட்டாயம் வெஜிடபிள் கண்டிப்பா சேர்த்துக்கிறணுமா. 2 சேர்த்து சாப்பிட்டா அது செமிக்கிறதுக்கு உதவி செய்யும் அப்படின்றாங்க. இது மீனும் நியூட்ரிஷனிஸ்ட் சொன்னாங்க. வெஜிடபிள்ஸ்மா. மீனோடவா மீட், இறைச்சி சாப்பிடுறவங்க இறைச்சியா? இது. ஆமா ஆமா. சிக்கன், இங்க கூட நான் சிக்கன். பார்த்திருக்கேன்மா. இந்த ஆஸ்பராகஸ் இருக்கு இல்லையா, ஆமா, அது ஃபுல்லி நார்ச்சத்து, அது ஃபைபர் கண்டென்ட். அப்போ ஓகே. இவங்க ஹோட்டல்ல கூட அந்த பீஃப் எல்லாம் மீட் கொடுக்குறாங்க இல்லையா,
அது குக் பண்ணி கொடுக்குற போது சைடு வந்து ஆஸ்பராகஸ் வந்து வச்சிருப்பாங்க. வெஜிடபிள் அமெரிக்கன் ஹோட்டல்ல நான் கண்டிப்பா பார்த்துருக்கேன். அப்ப கண்டிப்பா ஏன்னா இந்த மீட் வந்து இட் வில் கிரியேட் கான்ஸ்டிபேஷன். அது ஆமா அவாய்ட் பண்றதுக்காக இந்த ஃபைபர் கண்டென்ட் உள்ள சேர்த்துக்கிறாங்க. சேர்த்து அது செமிக்கிறதுக்கு செமிக்கிறது மட்டும் இல்ல, அது கான்ஸ்டிபேஷன் இல்லாம இருக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு மேம். ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அது வந்து இந்த ஆஸ்பராகஸ்ல கூட நான் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் இலசா இருக்குமா. அவங்க கொடுக்கறது நல்ல தண்டு, முத்தின தண்டை கொடுப்பாங்க. அந்த இதுல அந்த மீட் சாப்பிட்றவங்களுக்கு அந்த முத்தின தண்டு மென்னு சாப்பிட முடியாது, அவ்வளவு ஃபைபரா இருக்கும். நாரா, ஒரே நாரா இருக்கும். ஓ ஓகே. அது அவங்களுக்கு அது மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு ஐ ஸ்டார்டட் திஸ் ஐயா பிகாஸ் ஆஃப் மை த்ரோட். ரொம்ப ஆஹா. நாள் என்னென்னமோ ஆ. எங்க அலோபதி மருந்துல எதுவுமே ம். அவங்க கண்டுபிடிக்கல. எல்லாம் நல்லா ம். இருக்கு, ம். ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. ஏதோ ஒரு ம். மருந்தை கொடுத்து அதை குடிச்சிக்கிட்டே இருங்கன்ட்டாங்க. ம். கடைசியா இந்த நியூட்ரிஷனிஸ்ட் அவங்க ஹேமா ம். ஹேமா ரத்னம்னு ம். பியூட்டிஃபுல்லா அவங்க தான் இப்ப கைட் பண்றாங்க. ம். அஹ், சாப்பாட்டுலயே இப்போதைக்கு ம். என்னுடைய தொண்டை அந்த இது திருப்பி ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கு ஐயா. ம். அந்த அளவுக்கு ஓரளவுக்கு குணமாயிட்டு இருக்கு. ஆ. அஹ், அது உணவால மட்டுமே. லெமன் ம். ம். ஜூஸ் ம். ம். அப்புறம் அஹ், எல்லாம் இயற்கை வைத்தியத்திலேயே அவங்க சுகமாக்குறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்லம்மா. ஓகே. அதுதான் ஓரளவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் சொல்லி தராங்க ஐயா. எது எது ஆ. கோகனட் ஆயில் தான் பாவிக்க சொல்றாங்க. அதுதான் இப்ப பாவிக்கிறோம் எல்லாரும். ஆமாம்மா. கோகனட் இருக்கிற எண்ணெய்கள்லயே கோகனட் ஆயில் ரொம்ப நல்லது. அல்லது கோகனட் எள்ளெண்ணெயை ஆயில் பயன்படுத்தலாம், கடல் எண்ணெயும் பயன்படுத்தலாம். நெய் தேங்காய் எண்ணெயே போதுமா, தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஆமா. அப்புறம் நெய் பாவிக்க சொன்னாங்க. ஆமாம்மா. நன்றி ஐயா. நன்றி அம்மா. ஐயா இந்த இந்த வெங்காயம் மற்றது பூடு அதெல்லாம் அது அரிசி இந்த எங்கேயாரும் அதை பற்றி அது சொல்லி வந்துங்கய்யா இருக்கிறாரா? பியூர் வெஜிடேரியன் சொல்லுவாங்க. இங்க இந்தியாவில் வந்து பியூர் வெஜிடேரியன் ஒரு கேட்டகரி இருக்கு. அது என்ன பியூர் வெஜிடேரியன் அப்படின்னா, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அது வந்து உணர்வுகளை தூண்டக்கூடியது, பால் உணர்வுகளை தூண்டக்கூடியது. அதனால அது இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்ல கேள்விப்பட்டது தான். அது அது ஆமா வந்து ஆமா ஆமா அப்படி சொல்றாங்க. சில பட் யோகா அது வந்து சிஸ்டங்களை அதை தடை செய்திருக்கிறாங்க. அதுதான் தடை செய்யறாங்க. பட் அந்த அளவுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்துமான்றது எனக்கு தெரியலைங்க. இது அளவோட சாப்பிட்டா எல்லாம் சரியா இருக்கும். அப்படித்தானே ஐயா? ஆமா ஆமா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்வமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. நான் நன்றி ஐயா. வாழ்வமுடன். இத்துடன் இந்த கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம். இதுவரை நேரமும் இந்த அருமையான சிந்தனை உரையை வழங்கி எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் நல்ல தெளிவான விளக்கங்களை தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர் தம் குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு